இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டுடைய வார்த்தை நாம் அறியும் போது, அதை தெரிந்து கொள்ளும் போது, அறியும் போது, புரிந்து கொள்ளும் போது, அதை விளங்கி கொள்ளும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு எப்போதெல்லாம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு வசனத்தில் இருக்குது பைபிளில். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தீர்க்கமாய் வாசிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வசனங்களை வாசிக்கும் போது அது உங்களுக்கு ஜீவன் உண்டாக்குறது. அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் ஒரு அதிகாரத்தை நான் அனுதினம் தேடி வாசிக்கிறேன், அதை தியானித்து வாசிக்கிறேன், அதை ஆராய்ந்து வாசிக்கிறேன்? யாராவது ஒருவர் கரங்களை உயர்த்தி, ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், என் இயேசுவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், அவர் சொன்னபடி நான் நடக்கிறேன், அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை நாம் நேசிக்கிறேன்னு சொல்கிறோம். எப்படி நேசிக்கிறோம்? ஆவிக்குரிய சபைகளிலும் ஆண்டவரை மேலோட்டமாக அவரை தன்னுடைய சரீரத்துக்கு மேலாக ஏதோ ஒரு நன்மைக்காக இயேசு பிடிச்சின்னு உக்காந்துக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? கர்த்தருடைய புஸ்தகத்திலே ஆராய்ந்து வாசியுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 5ஆம் அதிகாரம் 39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று யார் சொன்னது? ஆண்டவராக இயேசு சொன்னார். இயேசு சொன்னதே நம்ம கடைப்பிடிக்கலை அப்படின்னா ஒரு நாள் இயேசு நம்மளை நிற்க வச்சு கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நான் மகத்துவமான இந்த வார்த்தைகளை எழுதி உங்கள் கையில் கொடுத்தனே, நீ ஏன் அதை ஆராய்ந்து வாசிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் ஆராய்ந்து வாசிக்கலாம்? அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் தான் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து வாசிக்க முடியும். அப்போ உங்களுக்குள்ளே யார் இல்லை? பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக இருந்தால் உங்கள் ஆவி சும்மாவே இருக்காது. அல்லேலூயா. இப்போ உங்களுடைய ஆவியில் அதை ஆராய்ந்து பார்க்கணும் என்று 1 கொரிந்தியர் 2:15 நாம் வாசிக்கலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரியவன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? ஆவிக்குரியவன்னு அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் அவன் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் அவன் மாம்சத்துக்குரியவன். இப்போ மாம்சத்துக்குரியவனுக்கு என்ன தெரியாது? ஆவிக்குரிய வேல்விலேஷன் தெரியாது, ஆவிக்குரிய காரியங்கள் தெரியாது. அல்லேலூயா. இங்கே உட்காந்துருக்கிறீங்களுக்குள்ளே ஏன் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதில்லை என்றால் உங்களுக்குள்ளே யார் இல்லை? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளனா நீங்கள் என்ன செய்யணும்? இல்லை, ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அந்த தேவ ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னா, அங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த வசனத்தை யார் கவனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கன்னா, நீங்கள் தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை தினந்தோறும் நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் காது கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ தினந்தோறும் வாசிக்கிறது யாருக்கிட்டையுமே என்ன இல்லை? தினந்தோறும் வாசிப்பதற்கோ, தினந்தோறும் ஆராய்ந்து வாசிப்பதற்கோ, தினந்தோறும் அதை தியானம் பண்ணுவதற்கோ அவங்களுக்கு முதல் நேரம் இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது.
இயேசுக்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் பெறுவதுக்கு எப்படியாவது என்னை ஆசீர்வதின்னு சொல்கிறது. எப்படி ஆசீர்வதிப்பார்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை கத்தனை செய்கிறதில்ல, ஆசீர்வதிக்கிறதில்ல. அல்லேலூயா. நிபந்தனைகள் இல்லாமல் ஆசீர்வாதம் எங்கேயுமே எழுதப்படவில்லை. அப்போது நீங்கள் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும்னா நீங்கள் வசனத்தை தினந்தோறும் கேட்கணும். உங்கள் செவியினால் என்ன செய்யணும்? நீங்கள் வசனத்தை கேட்டுக்கினே இருந்தால் தான். எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, ஒரு அதிகாரத்தை எடுத்து அதிகாலையில் வாசிக்கணும். 4 மணிக்கு எழுந்து. தேவனுடைய பிள்ளைங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 4 மணிக்கு எழுந்துக்கணும். எழுந்து தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு உட்கார்ந்து 2 மணி நேரம் என்ன செய்திருக்கணும்? ஒரு அதிகாரத்தை எடுத்து அதை தேடி வாசிக்கணும், அதை ஆராய்ந்து வாசிக்கணும், அதை தியானித்து வாசிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு நான் சொல்லலை, பிதா சொன்னார், குமாரன் சொல்லியிருக்கிறாரு, ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. புரியுங்களா? ஒருத்தர் சொன்னால் அதை செய்கிறவங்க தான் யார்? அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னதை அவங்க செய்யலைன்னா அவங்க யார்? பிசாசுக்கு பிள்ளைகளாக இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் பைபிளை ஆராய்ந்து பார்க்கறதில்ல, தேடி வாசிக்கிறதில்ல, தியானித்து வாசிக்கிறதில்லைன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லாமையினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் அது குறித்து உங்களுக்கு என்ன இல்லை, நம்ம இல்லை, வாஞ்சி இல்லாமல் இருக்கிறதுனால ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்ற மாட்டேன்றாரு. அல்லேலூயா. அவர் சொல்ல, என்னிடத்தில் ஒருவன் வாஞ்சியாக இருந்தால் நான் அவனை விடுவிப்பேன். அப்போ வாஞ்சை அவர் மேலே நீங்கள் வாஞ்சிருந்தால் அவர் உன்னை விடுவிப்பார். உன்னுக்கு ஆவியானவர் ஊற்றுவார். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இல்லை என்றால் உனக்குள்ளே இருக்கிற பாவம் அப்படியே தான் உட்காந்துருக்கும். நீ எத்தனை வருஷம் ஆனாலும் பாவம் என்ன பண்ணாது, அது யாரையும் எடுக்கவே முடியாது. அது அப்படியே இருக்கும். மரணம் சந்திக்கும் போது அந்த ஆத்மா அப்படியே அது நரகத்துக்கு போயிடுது. அல்லேலூயா. ஏன் போயிடுதுன்னா, உங்கள் பாவத்தை யார் அடிக்கணும்? அவங்க தான் அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? அவருடைய வசனத்தை வைத்து, வார்த்தையை வைத்து, சத்தியத்தை வைத்து என்ன செய்யணும்? அடிக்கணும், ஒழிக்கணும், விட்டு விலகணும், விட்டு ஓடணும் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டார் ஆண்டவர். புரியுதுங்களா? நாம் சொன்ன ஆண்டவர் செய்ய வேண்டியது அவர் செய்துட்டார். அவர் சிலுவையில் வந்து ரத்தம் சிந்திட்டார். சிலுவையின் வழியாக நமக்கு சாபங்களை சுமந்துட்டார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்துட்டார், நம்முடைய மீறுதலை சுமந்துட்டார், நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் சுமந்துட்டார். சுமந்துட்டு என்ன சொன்னான்னா, நீங்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செஞ்சீங்க? ஆராய்ந்து பாருங்கள், தியானித்து பாருங்கள், தேடி வாசித்தா உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் வருகைக்கு ஆயத்தமாகும். அல்லேலூயா. இல்லைங்க, எனக்கு இரவெல்லாம் வேலை இருக்கிறது, நைட்டெல்லாம் டியூட்டி போட்டு வேலை செய்கிறேன், பகலெல்லாம் எனக்கு தூங்கணும். இப்படி தூங்குறவங்க, இப்படி வேலைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறவங்க நிலைமை முடிவு பெறாது. அல்லேலூயா. வரீங்களா? அந்த ஆத்மா என்ன பண்ணாது? நித்திய ஜீவன் பெறாது. நித்திய ஜீவன் பெறுவதற்கு தேவன் நமக்கு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயத்தில் 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷம் உனக்கு ஜீவனை கொடுத்தார். இந்த ஆலயத்தில் உட்காந்து என்ன செய்திருக்கணும்? நீங்கள் அந்த வசனங்களை கேட்டு அனுதினம் நிபுணம் அபியாசம் பண்ணியிருக்கணும். அதை சம்பாஷணம் பண்ணியிருக்கணும். அதை அனுதினம் தேடி இருக்கணும். அதுக்காக நேரங்களை ஒதுக்கிறதா தான் அந்த ஆத்மா சாலிடாக ஆண்டவருடைய தரிசனத்தை அது பற்றி கொள்ளும். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போது நம்முடைய மனக்கண்கள் ஒரு நாள் அவரை பார்க்கும் வருகையில். இன்றைக்கி இருதயம் கண்கள் மூடப்பட்டு அந்த கண்ணானது வேதத்தை பார்க்கலை, அவர் சொன்ன வார்த்தையும் வாசிக்கலை, தேடலை தியானிக்கலைன்னா இந்த ஆத்மா மறுபடியும் செத்து மறுபடியும் அது நித்திய ஜீவன் பெறாமல் அழிவுக்கு போயிடுது. 2ஆம் மரணத்துக்கு அது ஆயத்தமாகி விடுகிறது. சபையில் உட்காந்திங்கனே சிலவங்க 2ஆம் மரணத்துக்கு ஆயத்தமாக வராங்க, சிலவங்க சபையில் உட்காந்திங்கனே நித்திய ஜீவன் பெற்றுக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரே ஆலயத்தில் சாமுவேலும் உட்கார்ந்தார், ஏலி பிள்ளைங்களும் அந்த ஆலயத்தில் இருந்தாங்க. ஏலி பிள்ளைங்க கெட்டு போயிடுச்சிங்க. சாமுவேல் மட்டும் அன்னாள் பிள்ளை மட்டும் என்ன, அன்னாள் பிள்ளைகிட்ட தான் ஆண்டு பேசுகிறாரு. அல்லேலூயா. அந்த மேய்ப்பர்கிட்ட கூட ஆண்டு பேசலை. சில மேய்ப்பருடைய பேசலை, பிள்ளைங்கிட்டையும் பேசலை ஆண்டவர். ஆனால் சபையிலே உட்காந்து அவங்க கெட்டு போயிட்டாங்க. இவன் சபையிலே உட்காந்து சாமுவேல் என்ன பண்ணார்? அவர் வளர்ந்துட்டார், நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சிட்டார். நீங்கள் சாமுவேலாக இருக்கிறீங்களா, ஏலி பிள்ளையாக இருக்கிறீங்க? இப்போ தெரியாது. எப்போ தெரியும்?
முடிவில் தெரியும் நீங்கள் என்ன தீர அடிச்சிருக்கிறீங்கன்னு. ஆண்டவர் கணக்கில் கொண்டு வருவார். அவன் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவங்களுடைய பலன் என்னோடு கூட வருகிறது. அப்படி வரும்போது நீங்கள் எழுந்து நின்று என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் உனக்காக இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய வார்த்தையை வாசித்திருக்கிறேன், இவ்வளோ ஆத்மாவை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக செபித்திருக்கிறேன், இவ்வளோ நான் உண்மை துதித்து சோதனை பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ உண்மைக்காக எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் உனக்காக நான் ஒதுக்கி நான் இவ்வளோ கொடுத்துருக்கிறேன் என்று நீ சொல்ல முடியும் தைரியமே. அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்றது தேவனுடைய ஆலயம் கிடையாது. ஆலயத்துக்கு ஏன் வருகிறேன்னா, இது பரிசுத்தமாக்குற இடம். ஆலயம் என்பது சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற இடம். அல்லேலூயா. ஆலயம் என்பது நிம்மதியை பெற்றுக்கொள்கிற இடம். ஆலயம் என்பது விடுதலோடு வாழுகிற இடம். ஆலயம் என்பது ஆரோக்கியமாக இருக்கிற இடம். அல்லேலூயா. இங்கே வியாதியில், கஷ்டத்தில், குடும்பத்தில் சண்டையில் வரீங்கன்னா ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிடுவார். ஏன்னா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவிகள் சத்தியங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் என்பது முதல் இயேசு, இரண்டாவது சத்தியம் பரிசுத்த ஆவியானவர். அந்த சத்தியத்தை இயேசு அறியாமல் ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்க முடியாது. ஆக்க முடியுமா? அதனால தான் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்படின்னா முதல் சத்தியம் ஆண்டவராக இயேசுவை அறியணும். நீ இயேசுவை அறிந்தால் தான் உனக்குள்ளே இருக்கிற பாவத்தின் கட்டு அழிக்கப்படும். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவர் சொன்னாரே அதை நான் செய்ய முடியாது, அது மேய்ப்பர் தான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எழுதலை. எல்லாமே அங்கே பரலோகத்தில் தான் இருப்போம். நானும் நீங்களும் எல்லாமே எப்படி இருப்போம்? ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அங்கே பெரியவன் சின்னவெல்லாம் கிடையாது. அங்கே பிஷப்பு, அங்கே ரெவரண்ட்டு, அங்கே டாக்டரு, விசுவாஸ் என்று பேருக்கு தனித்தனியாக அங்கெல்லாம் என்ன இருக்குது? ஒதுக்குறதில்ல ஆள். அல்லேலூயா. அங்கே எல்லாமே சமம். அதனால் இங்கே என்ன செய்திருக்கணும்? அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துருக்கணும். அல்லேலூயா. அது தானாக அறிய முடியுமா? அதுக்கு நேரத்தை நீங்கள் தான் ஒதுக்கணும். இந்த நாளில் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். சபை வேதத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். அந்த சப்ஜெக்ட். அல்லேலூயா. சபை வேதத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். அப்போது நமக்குள்ளே 7 காரியங்கள் இருக்கிறது. எத்தனை காரியம்? ஒரு மனுஷன் செய்ய வேண்டியது 7 காரியம் இருக்குது. என்னென்ன காரியம்? முதலாவது, ஒரு மனிதனுக்குள் ஆத்மா இருக்கிறது. இரண்டாவது, ஆவி இருக்கிறது. மூன்றாவது, சரீரம் இருக்கிறது. நான்காவது, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. ஐந்தாவது, குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. ஆறாவது, வேலை வாழ்க்கை இருக்கிறது. ஏழாவது, ஊழிய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ நமக்கு எத்தனை வாழ்க்கை கொடுக்குறாரு? 7 காரியம் கொடுக்குறாரு. உங்களுக்குள்ள இந்த 7 காரியத்தை நீ நிறைவேற்ற வேண்டுமானால், முதலாவது ஆத்மாவில் வேதம் இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஆத்மாவில் என்ன இருக்கணும்? வேதம் இருக்க வேண்டும். இரண்டாவது, உன் ஆவியில் வேதம் இருக்க வேண்டும். மூன்றாவது, உன் சரீரத்தில் வேதம் இருக்க வேண்டும். நான்காவது, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம் இருக்க வேண்டும். ஐந்தாவது, உன் குடும்பத்தில் வேதம் இருக்க வேண்டும். ஆறாவது, வேலை ஸ்தானத்தில் வேதம் இருக்க வேண்டும். ஏழாவது, உன்னுடைய ஊழியத்தில் வேதம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ வேதம் உன் ஆத்மாவில் இருக்க வேண்டும் என்று ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. முதலாவது, உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்? வேதம் இருக்க வேண்டும். எத்தனை பேருடைய இருதயத்தில் வேதம் இருக்கிறது? உங்கள் இருதயத்தில் வேதம் இருக்கிறதா? கையில் தான் வேத புத்தகத்தை வச்சுருக்கிறீங்க தவிர இந்த வேதத்தை எடுத்து எங்கே வைக்கணுமா? இருதயத்தில் வைக்கணும். அப்போ இருதயத்தில் யார் வைக்கிறது? இரவும் பகலும் அந்த வேதத்தை என்ன செய்திருக்கணும்? தியானித்து இருக்கணும், வாசித்து இருக்கணும், அதை ஆராய்ந்து பார்த்துருக்கணும். அப்போ தான் இருதயத்தில் போய் என்ன பண்ண வசனம் படியும், அது பதித்து வைக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது, அவன் நடைகள் ஒன்றும் பிசக்குவதில்லை. அப்படின்னா அவன் ஆண்டரை விட்டு விலைக்கு தண்ணி அடிச்சுன்னுக்கிறது,
ஆண்டோட்ட விலகி பொண்டாட்டி அடிக்கிறது, ஆண்டோட விலகிட்டு ஊராரில் போய் சண்டை போடுறது, இதெல்லாம் நடக்காது. ஏன்னா வேதம் இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது? பிசக்குவதில்லை. நடைகளில் என்னாவது? பிசக்கி போவதில்லை. கரெக்டாக ஸ்டாண்டர்டாக அப்படியே அழகாக நடப்பாங்க. ஏன்னா வேதம் அவன் இருதயத்தில் இருக்கும்போது லெஃப்ட் ரைட்டுன்னு என்ன பண்ணோம்? லெஃப்ட்டு போ, ரைட்டில் போ, அந்த வீட்டுக்கு போகாத, இந்த வீட்டுக்கு போ, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு கரெக்டாக அது நடத்தும். இல்லையா? இருதயத்தில் வேதம் இல்லை என்றால், அதே இருதயத்தில் லேகியோன்னு ஒரு மனசு இருந்தான். அவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்தது இருதயத்தில். எத்தனை பிசாசு? 6000 பிசாசு அவனை வழிநடத்தி நின்றது. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் எத்தனை பிசாசு இருக்குதுன்னு நீங்கள் தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இல்லையா? என்னென்ன சுபாவம் இருக்குதோ அந்த சுபாவத்துக்கு ஏற்ற ஒரு ஆவி இருக்கும். கோபப்படுறான்னா கோபத்தின் ஆவி அவனுடைய இருதயத்தில் இருக்கும். சிலர் சண்டை போடுறான்னா சண்டையின் ஆவி ஒருத்தருக்குள்ளே இருக்கும். சிலவங்க மனைவி அடிக்கிறாங்கன்னா அந்த அடிக்கிற ஆவி இருக்கும். சிலவங்க பொய் பேசுகிறாங்கன்னா பொய்யின் ஆவி இருக்கும். சில கணவரை திட்டுறாங்கன்னா அந்த திட்டுற ஆவி இருக்கும். சிலவங்க பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னா அந்த ஆவி இருக்கும். அந்த ஆவி எது வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் இடம் கொடுக்குற வரைக்கும் இருக்கும். அல்லையா? உங்கள் இடத்துல இடம் கொடுத்தா என்ன பண்ணு? ஆண்டு சொன்ன பிசாசுக்கு இடம் கொடாதுன்னாங்க சொன்னார். நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுடைய இருதயமாகிய அந்த வீட்டுக்குள்ளே அது உக்காந்திக்கும். இல்லையா? அது உக்காந்திங்கன்னு உங்களை வழிநடத்தும். ஒவ்வொரு நாளும் நீ லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போன்னு அது என்ன பண்ணும்? நீ ஆலயத்துக்கு போகாத, பைபிளை வாசிக்காத, தேடி வாசிக்காத, தியானித்து வாசிக்காத, ஆராய்ந்து வாசிக்காத, அதை என்ன பண்ணாத, மனப்பாடம் பண்ணாத, அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் கவனிக்காத அப்படின்னு அது உங்களை வழிநடத்தினே இருக்கும். உங்களுக்கு தெரியாதையே அது என்ன பண்ணோம்? உங்களுக்குள்ளே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது தான், எனக்குள்ளே யார் இருக்கிறது? அசுத்தாவிகள். நீங்களே என்ன பண்ணுறீங்க? உங்கள் சுபாவம் இருக்கிறதுனால அது என்ன பண்ணிடுது? அடிக்கடி தூண்டி விடும். புரியுங்களா? உனக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணாது? வேலை செய்யும். உனக்கு நன்மை செய்ய இருந்தால் ஆவியன் தூண்டி விடுவார். உனக்குள்ள அன்பு இருந்தால் அன்பை ஆவியன் தூண்டி விடுவார். நீ நற்கிரியை செய்யணும், நற்கிரியை தூண்டி விடுவார் ஆவியானவர். நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அந்த உதவி செய்கிற ஆவியானவர் உனக்கு தூண்டி விடுவார். நீ படுத்து தூங்கி இருக்கும் போது எழுந்து பைபிள் படின்னு சொல்லும் போது உடனே நீ எழுந்து பைபிள் வாசிக்கிறன்னா ஆவியன் உனக்குள்ளே இருக்கிறாரு. இல்லை தூங்குறீங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறார் எழுந்து பைபிள் படி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் போய் அப்படியே படுத்துக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள தூக்க மயக்கத்தின் ஆவி இருக்குது. அல்லையா? இந்த ஆவிகள் சபையில் உட்கார்ந்தாலும் இருக்கும், நீங்கள் வீட்டில் இருந்தாலும் இருக்கும், வேலை மேலே போனாலும் இருக்கும். அதனால்தான் உன்னுடைய இருதயத்தில் வேதம் தவறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, ஆண்டவரே வேதம், வேதம் என்றால் என்ன? வேதனா என்னம்மா? வேதனா என்ன? யார் சொல்கிறது வேதத்துக்கு அர்த்தம்? வேதம் என்றால் என்ன? தியானம் பண்ணுறது. வேதனா என்ன? என்னம்மா? வெளிச்சம். பின்னாடி வேதனா என்ன? என்னம்மா? ஆண்டோடைய வார்த்தை. அப்புறம் பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறீங்களா? வேதனா என்ன? வேதம் என்றால் 1189 அதிகாரம். எத்தனை அதிகாரம்? 1189 அதிகாரம் சேர்ந்தது தான் ஒரு வேதம். வேதம் சொன்னால் வார்த்தைன்றது, வார்த்தை சொன்னால் வசனன்றது, வசனம் சொன்னால் வேதன்றது, வேதன்னா தியானன்றது, அதெல்லாம் அப்புறம். கேட்டதுன்னா உன் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னா 100 ரூபாய் இல்லை பேங்க்கே இருக்குதுன்னு அப்படி சொன்னான்னு அர்த்தம். அல்லையா? இல்லைங்க பேங்க்கில் இது காசு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? என்ன இருக்குதுன்னு ஆண்டுக்கு வேதனா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வேதனா என்ன? 1189 அதிகாரம். அல்லையா? இதுதான் ஆண்டு சொன்னார். இந்த 1189 அதிகாரம் யாருடைய இருதயத்தில் இருக்கணுமா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அது எப்படி இருக்கும்? அந்த வேதத்தை நமக்குள்ளே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? எப்படிமா பண்ணுறது? இது தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த 1189 அதிகாரம் ஒரு 3.5 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம்?
முழு வேதத்தை இருதயத்தில் கொண்டு போயிடலாம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை சாலிடாக 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்கள் கொடுத்தா தான் வரைகளை பார்க்க முடியும் ஆண்டவரை. இல்லை என்றால் நீங்கள் ஏமாந்து போய் அப்புறம் எப்படி இருப்பீங்க? எப்படிமா இருப்போம்? சோதம் பட்டணத்தில் லோத்திருந்துடைய மனைவி போல் இருப்பீங்க, சில யூதாசு போல் இருப்பீங்க, சில கைவிடப்பட்டவளாக இருப்பீங்க, சிலங்க விட்டு ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவீங்க. அல்லேலூயா. கர்த்தரை அவர் சொல்லிட்டாரு. சங்கீதம் 37:31 என்ன சொல்லியிருக்கிறாரு? தேவனுடைய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது, அவன் நடைகள் ஒன்றும் பிசங்குவதில்லை. தடுமாற்றமே இருக்காது. பர்ஃபெக்டாக கரெக்டாக புருஷங்கிட்ட எப்படி பேசணும், பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எப்படி பேசணும், கடைக்கு போனால் எப்படி பேசணும், அந்த தாழ்மை இருக்கும், அவங்கக்கிட்ட ஒற்றுமை இருக்கும், அன்பு இருக்கும், நேசம் இருக்கும், பாசம் இருக்கும், அவங்களுக்குள்ளே விடுதலையாக வாழ்வாங்க. அவங்க எதை செய்தாலும் வாய்க்கும். அல்லேலூயா. எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது. என்னாகாது? எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது. ஏன் ஃபெயில் ஆகிறாதுன்னா, தேவனுடைய வேதம் யாருக்குள்ளே இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் நீங்கள் ஃபெயிலியர் ஆகவே முடியாது. வேதம் இல்லாதனால்தான் பிசாசு போட்டு கடுகு எப்படி தாளிக்கிறாங்களோ அது மாதிரி தாளிச்சுன்னுக்கிறான் இன்றைக்கி. அல்லேலூயா. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அவமானத்துக்கு மேலே அவமானம், நிந்தைக்கு மேலே நிந்தை, அப்புறம் சண்டைக்கு மேல் சண்டை. இதெல்லாம் ஏன் வருதுன்னா வேதம் இல்லை. அல்லேலூயா. சொல்கிறது புரிந்து கொள்ள யாரும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த வேதம் உங்கள் ஆத்மாவில், உங்கள் இருதயத்தில், உங்கள் சிந்தனையில், உங்கள் நினைவில், உங்கள் யோசனையில், இதெல்லாம் எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குது. அப்போ வசனம் வேதம் இருதயத்தில் இருந்தால் உங்கள் யோசனை எப்படி இருக்கும்? கிறிஸ்துவின் யோசனையாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் கரெக்டாக இருந்தால் கிறிஸ்துவ எண்ணங்களாக மாறிடுது. ஏன்னா வேதம் இருதயத்தில் இருக்குது. அதனால தான் வேதம் இல்லாதனால தான் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது? உலகெல்லாம் சுற்றி நிற்குது. நைட்டெல்லாம் நீங்கள் படுத்து தூங்கின்னு இருந்தால் உங்கள் எண்ணம் எங்கெங்கோ போயிட்டு என்ன பண்ணுது? கம்பெனிக்கு போகுது, சில இடத்துல ஊருக்கு போயிட்டு வருது, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருது, சில பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வருது. புரியுதுங்களா? நம்ம எண்ணங்கள் அடிக்கடிக்கு என்ன பண்ணுது? நம்ம அடிக்கடி ஒரு இடத்துலேருந்து இன்னத்துக்கு அது என்ன பண்ணுது? தாவினே இருக்குது. புரியுங்களா? குரங்கு எப்படி தாவுதோ அது மாதிரி சிலருடைய எண்ணங்கள்லாம் பண்ணுது. ஒரு நிமிஷம் கூட அவங்க கரெக்டாக அந்த எண்ணத்தை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும்னு ஆசையாக இருக்குது. இப்படி சிந்திப்பாங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கு சிந்தனை மாற்றிப்பாங்க. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அந்த சிந்தனை விட்டு வேறு சிந்தனைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா பிசாசு அவங்கள ஆளுகை செய்கிறான். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டும். யாருடைய சிந்தை இருக்க வேண்டும்? எனக்கோ கிறிஸ்துவ சிந்தை இருக்குது என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் வேதம் இருக்க வேண்டும். 2வது கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவ சிந்தை இருக்குது? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கடினம். சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன்? பரலோகத்தில் அவர் பக்கத்தில் போய் மனவாட்டியை நிற்பேன்னா அது என்ன செய்வார்? என்னை பற்றி உனக்கு தெரியாதாம்மா, நீ எப்படி என் பக்கத்தில் நிற்பேன்னு கேட்பார். அல்லேலூயா. என்கிட்ட ஒரு நாள் கூட என்ன பண்ணல, நீ பேசலையே, எனக்காக நீ என்ன பண்ணல, என்னை அறியலையே, எப்படி என் பக்கத்தில் அவர் நிற்க முடியும்? நிற்க முடியுமா? ரோட்டில் போயினே இருக்கிறாங்க, ஒருத்தர் டக்குன்னு உன் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னா ஃபோட்டோ எடுத்துங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்க விடுவீங்களா? எங்கள் வீட்டுக்காரர் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போதே பிசாசு சொல்லுவான், இவ்வளோ நாள் என் வேலை தான் அந்த அம்மா செய்திருந்தாங்க, நான் சொன்னதெல்லாம் இவங்க செய்துட்டு எப்படி உன் பக்கத்தில் நிற்க முடியும் அப்படின்னு அன்றைக்கி பிசாசு அங்கேயே நின்றுப்பான். நிற்பானே? நிற்க மாட்டானா? யோபு நிற்கிறாரு, இயேசுவை நிற்கிறாரு, பிசாசு நிற்கிறான். பிசாசு எங்கே நிற்கிறான்? எங்கம்மா நின்னா? கர்த்தர் நிற்கிறாரு, யோபு நிற்கிறாரு. அதுக்கு நடுவில் யார் நிற்கிறது? பிசாசு நிற்கிறான். 2 பேருக்கு நடுவில். அப்போ யோபு இவ்வளோ பரிசுத்தமானவன், உத்தமன், நேர்மையானவன், பரிசுத்தவான். இது வரைக்கும் மனைவியோ பிள்ளைகளையோ என்ன சொல்லலை, திட்டலை. பிள்ளைகளை கருத்தாக என்ன பண்ணிக்கிறாரு? அதிகாலை எழுந்து 4 மணிக்கு தன் பிள்ளைகளை எழுப்பி அவங்களுடைய பெயரை வச்சு
தகன பலியில் செலுத்தியிருக்கிறாரு. பலியை செலுத்தி அவங்களை சுத்திகரித்திருக்கிறார். அவ்வளோ அருமையான யோபு உத்தமன், நீடிய பொறுமை உள்ளவன். அவன் இவ்வளோ உத்தமனாக இருக்கிறது கூட யாருக்கு பிடிக்கல? பிசாசுக்கு பிடிக்கல. நம்மளாம் காற்றுல ஊதனானா காணவே மாட்டோம். அல்லேலூயா. இந்த ஏரியாவிலே வர மாட்டோம். அது மாதிரிலாம் பண்ணி விட்ருவான் சில நேரத்தில் பிசாசு. அல்லேலூயா. இப்படி ஒரு சர்ச்சை இந்த இடத்துல இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது கூட பண்ணுறான். அதனால தான் ஆண்டவனை சொன்னார், ஏன் வேதம் உன் இருதயத்தில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? வேதனா என்ன? 1189 அதிகாரத்துக்கு டைம் கொடுக்குறார் ஆண்டவர். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உடனே பரலோகத்துக்கு வான்னு கூப்பிட்றாரா? நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உடனே பரலோகத்துக்கு ஆண்டு கூப்பிட்டாரான்னு கேட்குறேன். யாராவது கூப்பிட்டுருக்கிறாரா? நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், 4 நாளைக்கு எங்கே வந்துடு பரலோகத்துக்கு வந்து சொன்னாரா? அப்படின்னா யாருமே ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு அவங்க சபையில் நிலைத்திருந்து, வேதத்தில் நிலைத்திருந்து, தியானத்தில் நிலைத்திருந்து, ஆராய்வதில் நிலைத்திருந்து, கிறிஸ்துவ சிந்தனை நிலைத்திருந்து, அவர் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீ எதெல்லாம் கேட்டுக்கொள்கிறாயோ அதெல்லாம் உனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அவர் வார்த்தையே உனக்குள்ள இல்லையே, வசனமே இல்லையே, வேதமே இல்லையே, சத்தியம் இல்லையே, அப்போது உன் நடைகள் பிசைக்கு போய்விடும். அல்லேலூயா. இப்போது ஆத்மா குறித்து பார்த்தோம். இரண்டாவது நம்முடைய ஆவியில் வேதம். ஆவியில் வேதத்தை வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். உன் ஆவியில் வேதம் இருக்க வேண்டும். சத்திய வேதம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில், அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து, யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அப்போ வேதம் எங்க இருக்கணும்? சத்திய வேதம் எங்கமா இருக்கணும்? உங்க வாயில் இருக்கணும். அப்புறம் உங்க உதடில் இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் உதடு தான் ஆவியோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. புரியுங்களா? எப்படி ஆத்மாவுக்குள்ளே இருதயம் இருக்கிறதோ அதே போல் உங்கள் ஆவியில் உங்கள் வாய், உங்கள் நாவு, உங்களுடைய உதடு, இது 3 தான் ஆவியோட கனெக்ட். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாவில் என்ன இருக்குதான்? மரணமும் ஜீவனம் இருக்கிறது. புரியுங்களா? சிலருடைய நாவு சீக்கிரமாக பாதாளத்தில் இருக்கிற அந்த தீயில் போய் என்ன பண்ணுது? அங்கே ஆயில் சக்கரை இருக்கிறது. நீ அசுத்தமானது பேசினே இருந்தீங்க, தேவையில்லாத கட்டுக்கதைகளை பார்த்துக்கின்னு, சினிமா பார்த்துக்கின்னு, தேவையில்லாத உலக கதையெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா உங்கள் ஆயில் சக்கரத்தோடு அது என்ன பண்ணிக்க, அது பற்றி தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. சக்கரம் சுத்த ஆரம்பிக்குது. சீக்கிரமாக ஆயுசு நாட்கள் குறைக்க ஆரம்பிச்சிடும். வேதத்தை நேசிக்க 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 உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகினே இருக்குது. அல்லேலூயா. ஆயுசு நாள் உங்களுக்கு பெருகணுமா குறையணுமா? நிறைய பேர் சபையில் உட்காந்திங்கன்னு ஆயுஷை குறைச்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுறது. பாஸ்டர் சரியில்லைன்றது, பாஸ்டம்மா சரியில்லைன்றது, அவங்களே சரியில்லைன்றது, அவங்க பிள்ளைங்க சரியில்லைன்றது, சிலவங்க அந்த விசுவாசம் சரியில்லைன்றது, சிலவங்க அந்த அம்மா சரியில்லைன்றது, இதே சொல்லிட்டு நம்ம ஆலயத்துக்கு வரோம். புரியுங்களா? ஒருத்தர் வேதத்தை கரெக்டாக வாசித்தாங்கன்னா யாரை குறித்து பேசவே மாட்டாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பாவமே செய்தால் கூட அந்த அம்மா மறுபடியும் மனம் திரும்பி சபையில் சேர்க்கப்படணும், அந்த ஐயா மனம் திரும்பணும், அந்த விசுவாசி மனம் திரும்பணும், இன்னும் அவங்க பரிசுத்தமாக வாழணும்னு அதுக்காக ஜெபம் தான் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அவங்களை குறை சொல்லிக்கின்னு, குற்றங்களை கண்டுபிடிச்சிக்கின்னு, அவன் சரி இவன் சரியாக சொல்கிறதுக்காக தேவன் ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல நமக்கு நம்முடைய வேதம், தேவன் அருகிலே வேதம் அவனுடைய வாயில் இருந்தது, நாவில் இருந்தது, உதடில் இருந்தது. அவனிடத்தில் ஒரு அநியாயமும் இல்லை. அல்லேலூயா. உன் ஆவில வேதம் இல்லைன்னா அநியாயம் வரும், அநீதி வரும், அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருப்போம். அதான் சொல்கிறாரு, வேதம் எங்கே இருந்ததான்? அவன் வாயில் இருந்தது. அவனுடைய வாயில் வேதம் இருந்தால் அநியாயம் இருக்காது. அநியாயமான வார்த்தையெல்லாம் பேச மாட்டோம், யாரையும் சபிக்க மாட்டோம், யாரையும் திட்ட மாட்டோம், எந்த ஓடிமான வார்த்தை வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் திட்டினீங்கன்னா, நீங்கள் பேசுனா ஆயில் சக்கரம், யாக்கோபுல சொல்கிறாரு, உங்களுடைய ஆயில் சக்கரத்தில் போய் என்ன பண்ணி, பாதாளத்தில் இருக்கிற ஆயில் சக்கரத்தில் தீ பற்றிக்கிறமே பற்றிக்கும். ஆயில் சக்கரம் சுயண்ட ஆரம்பிச்சிடும். அப்போது உன்னை ஆயில் மைனஸ் ஆகினே போகும், டிப்ரெஷனில் வந்துடுவீங்க. அதனால தான் எவ்வளோ பேசுகிறீங்களோ நெகட்டிவாக பேசாமல்
நீங்கள் பாசிட்டிவாகவே பேசணும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் மேல் மேலும் உன்னை தூக்கி சுமப்பார். உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உன்னோடு கூட இருப்பார். உனக்கு அவர் உதவி செய்வார். உன் நோய்களை அவர் குணமாக்குவார். உன்னை மாலாக்காமல் தலையாக்குவார். உன்னை அவர் கடன் வாங்காத நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பே மாற்றுவார். ஹல்லேலூயா. அதெல்லாம் எதுக்குன்னா, இந்த வேதம் வாயில் இருக்கும்போது அப்படி வரும் வார்த்தை. ஒருத்தருக்கு வேதம் வாயில் இல்லை அப்படின்னா பேசுறதெல்லாம் எப்படி இருக்குது? எப்படிமா இருக்குது? அவிசுமான வார்த்தை. அவன் உதவவே மாட்டான். நம்ம ஜட்ஜியாக உட்காந்து இந்த மாதிரி சொல்லுவோம். நம்ம நீதிபதி ஆகிட்டோம், அவன் உதவ மாட்டான்றது. ஹல்லேலூயா. சத்தியத்துக்காக நீங்கள் தியாகம் பண்ணணும். சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சால் தான் சாட்சியம் வாழ முடியும். கணவன் மனைவியிடத்தில் சாட்சியாக இருக்கணும். மனைவி கணவனிடத்தில் சாட்சியாக இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சாட்சியாக இருக்கணும். நீ வேலை இடத்துல சாட்சியாக இருக்கணும். நீ பஸ்ஸிலேருந்து ஏறி இறங்கி வரும்போது சாட்சியாக இருக்கணும். நீ உட்காரும் போது சாட்சியாக வாழணும். மற்றவங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? அந்த சாட்சியின் வாசனை, சுகந்த வாசனை எப்போதும் வீசணும். அல்லேலூயா. அவருக்குள்ளே சமாதானம் என்ற ஆவி இருக்கிறது. அவர் பேசினா சமாதானம் நம்ம வீட்டுக்கு வருகிறது. அந்த ஐயா பேசினார்னா அவருக்குள்ளே சாந்தமுள்ள ஆவி இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். நம்ம தேவையில்லாத ஆவியெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால தான் வேதத்துக்கு டைம், நேரத்தை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நீங்கள் நேரத்தை கொடுக்கலனாலுன்னா இந்த வேதம் உன்னை சுமந்து கொண்டு போகாது. வசனம் யாருக்குள்ளே இருக்குதோ அவங்கள சுமந்து கொண்டு போகும். வசனம் யார்கிட்ட இல்லையோ அவங்கள சுமக்காது. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த வசனத்தை நீ சுமந்தாய், நாளைக்கு அந்த வசனம் உண்மனை சுமக்கும். நீங்கள் இந்த வசனத்தை விட்டுட்டிங்கன்னா நாளை அதை ஒன்று விட்டுடும். வானம் பூமி உடைந்தாலும் என் வசனங்கள், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது, அழியாது. இதுதான் நிலைத்திருக்கக்கூடியது. அதை தான் தேவன், அந்த அறிவு உங்களுக்குள்ளே வரணும். எந்த அறிவு? இப்படியெல்லாம் ஆண்டவர் எல்லாம் அழிஞ்சிடும், ஆனால் அந்த வேதம் அழியாது, இந்த வார்த்தை அழியாது. இது யாருக்குள்ள இருக்குதோ அவங்க அழியவே முடியாது. அவங்க ஆத்மாவை அழிக்கவே முடியாது. யாருடைய ஆத்மா அழிஞ்சிடும்? யாருடைய இருதயத்தில் வேதம் இல்லையோ அந்த ஆத்மா இரண்டாம் மரணத்துக்கு ஆயத்தமாகிடுது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுத்த டைமை நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது? 20 வருஷம் சர்ச்சுக்கு வராரு, 10 வருஷம் சர்ச்சையில் ஜெபம் பண்ண தெரியல, 20 வருஷம் சர்ச்சையில் உட்காந்துக்கிறாரு, அங்கே ரட்சகர்னான்னு தெரியல, கிறிஸ்துவனா அர்த்தம் தெரியல. அப்படின்னா அர்த்தம் பிசாசு கொண்டாட்டமாக இருக்குது. இவருக்கு இயேசு பற்றி எதுவும் தெரியலனா அவர் என்ன பண்ணுவார்? பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம ஒரு கள்ள நோட்டு கையில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அது கள்ள நோட்டுன்னு தெரியலனா என்ன ஆகும்? ஒரு 10 கள்ள நோட்டு வச்சுன்னு இருக்கிறீங்க, 500 ரூபா நோட்டு, புரியுதுங்களா? அது கள்ள நோட்டுன்னு உங்களுக்கு தெரியாத என்ன ஆகும்? திடீர்னு யாருன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட முடியுமா? போட முடியாதா? போட முடியும், புரியுங்களா? உங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியும் ஆள். அந்த அம்மா கிட்ட இப்போ வீட்டில் 10 நோட்டு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா திரும்ப டைரெக்டாக வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கள்ள நோட்டு உங்கள் வீட்டில் ஒருத்தர் சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம், செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கேயுமே இல்லை பாருங்கன்னா, அப்புறம் இல்லை இந்த காசு தான் இருக்குது நீ காட்டுவீங்க, அது எல்லாமே கள்ள நோட்டாக இருக்கும். உடனே எங்கே போய் போய்விடுவோம்? ஒரு 25 வருஷம் ஜெயிலில் தான் இருக்கணும், புரியுங்களா? அவங்க அதை தெரிஞ்சிருக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியல? ஒரு நல்ல நோட்டை அறிஞ்சு வச்சிருந்தா தான் கள்ள நோட்டு என்னன்னு தெரியும். ஏசு யாருன்னு அறிஞ்சு வச்சா தான் பிசாசு யாருன்னு தெரியும். இயேசுவே அரைக்குறையாக வச்சுருந்தா பிசாசு யாருன்னு கடைசியும் தெரியும். சில பிசாசே அவங்க வீட்டில் படுத்துன்னு இருக்கும், புரியுதுங்களா? அப்போது இயேசுவை நல்லா அறியணும்னா வேதத்தை அறியணும். வேதத்தை அறியினா நீ நேரத்தை ஒதுக்கணும். நீ நேரத்தை ஒதுக்கணுன்னா நீ தேவ சமூகத்தில் உட்காரணும், மரியாதை போல் உட்காரணும். இயேசு ஆசாரியனுடைய பாதத்தில் உட்கார்ந்தார், மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தார், பவுல் கமாலின் பாதத்தில் உட்கார்ந்தார். நம்ம யார் பாதத்தில் உட்கார்றோமா? ஒரு ஹவர் பைபிள் எடுத்து பிரித்து உட்காரத்துக்கு அதுக்குள்ளேயே நமக்கு தூக்கம் வருது. அது பிறகு அப்படியே மந்தமாயிடுறோம். அப்புறம் சிலவங்க வாந்தியே வருது, சிலவங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுது, உடனே ஒரு ஃபோன் வந்தவருக்கு பைபிள் விட்டு அவங்க மான்னு பேசி நிற்பாங்க நாளெல்லாம். அல்லேலூயா. அப்போ எப்படி வேதம் உள்ளே போவோம்? நீங்கள் அந்த நேரத்தில் ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்கணும். நீங்கள் பைபிளை எடுத்து நீங்கள் வைக்கும் போது, அதை வாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்திருக்கணும்? இதுக்கு நேரத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நேரம் மட்டும் என்ன பண்ணிக்கணும்? ஃபோன் ஆஃப் பண்ணிடணும்.
புரியுங்க, ஃபோனும் பக்கத்துலேயே வைக்கக்கூடாது. அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஹவர் 40 நிமிஷம் என்ன பண்ணிக்கணும், உனக்கும் ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு வச்சுக்கணும். அதை தானே வாஸ்தவம். 2, 6, 7 என்ன வாஸ்தவமா வாசிங்க. சத்திய வேதம் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் பாருங்க, சஞ்சரிக்கிறவனா இருக்கிறான். சஞ்சரிப்பது. நோவா தேவனோடு என்ன பண்ணியிருந்தாரு, சஞ்சரித்தார். ஏனோக்கு ஆண்டவரோடு என்ன பண்ணாரு, சஞ்சரித்தார். எலியா எலியோடு சஞ்சரித்தார். புரியுங்களா? மோசே இயேசுவோடு சஞ்சரித்தார். அல்லேலூயா. சஞ்சரிக்கும் போது தான் அவங்களோடு இணைந்து இருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரோடு என்ன பண்ணோம், வேதம் உங்களுடைய வாயில் வரணும், என் இருதயத்தில் வேதம் நிரப்பப்படணும், ஆண்டோடு சஞ்சரிக்கணும். புரியுங்களா? நீங்கள் சினிமா அது என்ன சொல்கிறது, டிவி பெட்டிக்கு முன்னாடி மணிக்கணக்கில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? இனி யாரை பார்க்குறியோ அவங்க உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏசு எங்காவது சினிமா பாருன்னு எழுதி வச்சுருந்தா நீ பார்க்கலாம். புரியுங்களா? சினிமா பார்த்தா உன் ஆத்மா என்ன பண்ணிடும், கெட்டு போகுமா, ஆத்மா புதுப்பிக்கப்படுமா? சினிமா பார்த்தா கெட்டு போயிடும். அதை நீ பார்த்தனா உன் ஆத்மா கெட்டு போயிடுன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ உன் ஆத்மா நீயே என் கெடுத்துக்கிற? உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? ஆத்மா யாரு? ஆத்மா யாருமா? அவன் தான் உண்மையுள்ள மனுஷன். ஒரிஜினல் மனுஷன் ஆத்மா. டெம்பரரி மனுஷன் சரீரம். அல்லேலூயா. இந்த சரீரன்றது இது யாரை குறிக்குது? ஒரு ரெண்ட் உள்ள வீடாக குறிக்கிறது. என்ன வீடு? வாடிக்கை வீடு. இந்த வாடிக்கை வீட்டுக்குள்ளே யாருக்குறது? இந்த உள்ளான மனிதன் ஆத்மா கொஞ்ச நாள் இருக்கிறான். 70 வருஷம் 80 வருஷம் இருக்கிறான். அந்த 70 வருஷம் 80 வருஷம் இந்த மாடிக்கு வீட்டில் நீங்கள் இருந்தாலும் இந்த உள்ளகிற மனுஷன் என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம், வாடகை வீட்டுக்கு தான் சுனா மஷின் எடுக்கிறோம், வாடகை வீட்டுக்கு தான் என்ன பண்ணுறோம், வரி கட்டுறோம், வாடகை வீட்டுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறோம், வாடகை கொடுக்குறோம். ஆனால் உள்ளகிற மனுஷன் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். வாடகை மனுஷனுக்கு தான் தேவையெல்லாம் கொடுத்துருக்குறோம். இல்லை, உள்ளுகிற மனுஷனுக்கு கவனிக்காமல் வெளிக்கிற மனுஷன் வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பஸ்ஸில் எல்லாம் டிக்கெட் வாங்கி உக்காந்துட்டாங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து உக்காந்திங்கனாங்க. இப்போ டிரைவர் வந்து சொல்கிறாரு, அவர் வண்டி எடுக்க சொல்லி 8 மணிக்கு எடுக்க சொன்னாங்க. அவர் சொல்கிறாரு, இன்ஜின் வந்து கெட்டு போயிடுச்சிங்க, இனிமேல் என்ன பண்ண முடியாது, நீங்கள் கொடுத்த காசு நாளைக்கு வாங்கிக்கிங்க சொன்னால் ஏற்றுக்குப்போம்மா, நீங்கள் உடனே அந்த காசு கொடுங்க, வேறு பஸ்ஸு பிடிச்சிட்டு போகணும், உடனே என்ன பண்ணுவோம்? அது மாதிரி நம்முடைய ஆத்மா கெட்டு போனச்சுன்னா வேறு எதுக்கு யூஸ் ஆகாது. பாருங்கள், அங்கே கொடுத்த காசெல்லாம் திருப்பிக்கினாங்க. புரியுங்களா? அந்த வண்டி அழகாக இருக்குது, சீட்லாம் அழகாக இருக்குது, டிரைவர் சீட்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஏசி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்ஜின் எப்படி இருக்குது? ஒரு 4 அடி போகிறதுக்கு கஷ்டப்படுது, கெட்டு போய் இருக்குது. அது மாதிரி ஆத்மா கெட்டு போயிடுச்சுன்னா சரீரம் வேஸ்ட்டு. உள்ளகிற ஆத்மா தான் என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக மாற்றணும். அதுக்கு தான் வேதம் ஆவியில் இருக்க வேண்டும். வேதம் ஃபஸ்ட்டு இருதயத்தில் இருக்க வேண்டும், அது ஆத்மாவில் இருக்க வேண்டும். 2வது உங்களுடைய ஆவியில் இருக்க வேண்டும். 3வதாக நாம் பார்க்கிறோம், வேதம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் சரீரத்தில் இருக்க வேண்டும். உங்கள் சரீரத்தில் என்ன இருக்கணும்? வேதம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம், சங்கீதம் 149:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இப்போ உங்களுடைய கையில் என்ன இருக்கணும்? இருபுற கருக்குள்ள பட்டயம். அப்படின்னா என்னது? தேவனுடைய வசனம் கையில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வசனம் கையில் இருக்கும் போது நீங்கள் இந்த வசனத்தை கையை வச்சு யார் மேலே ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்க விடுதலை பெறுறாங்க. அல்லேலூயா. இந்த கையில் வசனம் இருக்கணுன்றாரு. சரீரத்தில் வசனம் இருக்கணும். ஒரு கை உனக்கு இடலாம் இருந்தால் என்ன செய், அதை வெட்டி போடு. ஒரு கண் உனக்கு இடலாம் இருந்தால் அதை பிடுங்கி போடு. ஒரு கால் உனக்கு இடலாம் இருந்தால் அதை என்ன பண்ணிடு, வெட்டுண்டு போட்டுரு. ஏன் அப்படின்னா நீ ஒரு கையோடு வா, என் கூட ஒரு கண்ணோடு வா. புரியுங்களா? சரீரத்தில் கண் வந்து எல்லா பாவம் சேர்த்து கண் ஒரு முக்கியமான என்ன இருக்குது, லென்ஸாக இருக்கிறது. புரியுங்க? நம்ம கண் இருக்கிறது சாதாரண கண் கிடையாது. அல்லேலூயா.
கண்ணு நம்முடைய ஒருத்தரை பார்த்த பிறகு உடனே என்ன ஆகிடுது, அவங்க இருதயத்துக்கு வந்துடுறாங்க. அல்லேலூயா. ஒரு பொருளை பார்த்தா ஃபஸ்ட்டு அந்த பொருளை கண்ணில் பார்த்த பிறகு உடனே என்ன ஆகுது, இருதயம் ஓ இந்த பொருளை நல்லா இது பெற்றுக்கலாம் அப்படின்னும். புரியுதுங்களா? அதனால தான் கண்ணு எப்பவுமே எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கும். அப்படின்னா இந்த கண்ணு கரெக்டாக நல்லா பார்க்குது. அதனால எந்த கண்ணை சொல்கிறான்னா, உன் மனக்கண்கள் எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்கணும் தான் உன் சரீரம் முழுவதுமாக வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. வெளிச்சம்னா ஒரு பாவமில்லாத இருக்கும் அந்த சரீரத்தில். புரியுங்களா? அதனால தான் கண்ணு மிக முக்கியம். 31ஆம் அதிகாரம் யோபில் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணின நான், ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது ஒரு எப்படி? கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? எப்படி? நம்ம கண்ணோடு என்ன செய்துக்கணும், உடன்படிக்கை உடன்படிக்கை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கண்ணின் வழியாக நம்ம இருதயம் கரைப்பட முடியும். அல்லேலூயா. அதனால தான் கண்ணு மிக முக்கியமானதுன்றார். ஒரு கண்ணு கெட்டுச்சுன்னா அதை என்ன செய், ஒரு கண் இடரலாம் இருந்தால் அதை என்ன பண்ணுங்க, பிடுங்கி போடுன்றார். ஏன் ஒரு கண்ணில்? புரியுங்களா? அப்போ இயேசு பாரு, கண்ணு நீ எதை பார்க்குறாயோ, இச்சையோடு பார்க்குறியா இல்லை நீ பார்த்த பிறகு இச்சிக்கிறாயா என்று உன் கண்ணில் என்ன பண்ணாது. அதனால் தான் சொல்கிறார், ஞானம் புத்தி. ஞானம் என்ன செய்யுமா, தன்னுடைய கணவன் இல்லாத ஒரு மகனை நீ பார்க்குற, ஒரு பையனை பார்க்குற, ஒரு பெண்ணை பார்க்குறன்னா, யாருக்குள்ள ஞானம் இருந்தால் அவங்க என்ன சொல்லுமா, அது சகோதரன் சொல்லுமா, சகோதரின்னு சொல்லுமா. அல்லேலூயா. புத்தி ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அவங்கள பார்த்து இனத்தானுன்னோ இல்லை இனத்தாளுன்னு சொல்லும். அல்லேலூயா. தப்பாக யோசிக்காது, தப்பான காரியம் வராது. ஏன் தப்பான சிந்தனைகள் வருதுன்னா, நமக்கு ஞானம் இல்லை. அதனால் பார்க்குறதெல்லாம் எப்படி பார்க்குறோம், தப்பாக பார்த்துடுறோம். அல்லேலூயா. அப்போ தான் நீ சொல்கிற, நீ சுத்தமாக இருந்தால் சொல்லுங்கள், சகலமும் சுத்தமாக இருக்கும். புரியுங்களா? நீ அசுத்தமாக இருந்தால் பார்க்கறதெல்லாம் அசுத்தமாக தெரியும். தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. புரியுங்களா? நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்ட்டை பார்த்தா கூட உனக்கு அசுத்தமாக தெரியும். ஏன்னா உன் மனசு எப்படி இருக்குது, அசுத்தமாக இருக்கிறதுனால பார்க்கறதெல்லாம் எப்படி தெரியும். சிலத்து உன் கணவனே உனக்கு அசுத்தமாக தெரியும், சிலத்து உன் மனைவி அசுத்தமாக தெரியும். ஏன் அப்படின்னா உன் மனசு எப்படி இருக்குது, அசுத்தமாக இருக்குது. அப்போது சிலவங்களுக்கு அவிசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதுல எப்படி தெரியும், புருஷனை நம்ப மாட்டாங்க, மனைவியை நம்ப மாட்டாங்க, சிலவங்க பிள்ளைங்களை நம்ப மாட்டாங்க. எதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னுவாங்க. அல்லேலூயா. எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கட்டும், நானே மகாராஜாவாக இருக்கிறேன் அப்படின்வாங்க. அது கிடையாது. நீ உன் இருதயத்தை நீ சுத்தம் பண்ணால் உன் கண்ணு சுத்தமாக இருக்கும். உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் உன் செவி சுத்தமாக இருக்கும். உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் உன் வாய் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. உனக்குள்ளே அசுத்தம் இருந்துச்சுன்னா பேசுறதெல்லாம் அசுத்தமாக இருக்கும், பார்க்கறதெல்லாம் அசுத்தமாக இருக்கும். நீ யாரை பார்த்தாலும் எப்படி பார்ப்ப, அசுத்தமாக பார்ப்ப. ஏன் அசுத்தமாக பார்க்குற, ஏமா அசுத்தமாக பார்க்குறீங்க அப்படின்னா, எப்படின்னா சுத்தம் இல்லாத இருக்கிறோம். புரியுங்களா? சுத்தம் எப்படி வரும்? காலைல கூட ஒரு வசனம் வாசித்தோம், லூக்கா 11:41. என்ன வாசித்தோம்? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உனக்கு சுத்தமாக மாறுது. பிச்சை கொடுத்தே நீங்கள் சுத்தமாக்கலாம். அல்லேலூயா. பிச்சையும் கொடுக்க மாட்டேன்றோம், வேதத்தையும் வாசிக்கிறதில்ல, தியானம் பண்ணுறதில்ல, எதையும் செய்யலைன்னா எப்படி இருக்கும் மனசு? பிச்சையிலேயே என்ன வாங்கிடலாம், இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கலாம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்க பாருங்க. பிச்சை கொடுக்க மாட்டேன் காரங்களை உயரத்துக்கு பார்க்கலாம். எத்தனை பேர் நான் பிச்சை கொடுக்க போகிறேன், காணிக்கை எட்டுன்னு வருது, அதே 10 ரூபா தான் 10 வருஷமாக. 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபா போட்டிருப்பாங்க. அந்த 10 ரூபாய் மேலே ஒரு பைசாவோட எக்ஸ்ட்ரா போட மாட்டாங்க அவங்க. ஏன் சொல்லு? எப்படி அவங்க விதைக்கிறாங்களோ அப்படி தான் இருப்பாங்க வாழ்க்கை. அல்லேலூயா. நீ எப்படி விதைக்கிறாயோ அப்படி தான் இருப்பாங்க. புரியுங்களா? 10 வருஷத்தில் சம்பளம் ஏறி இருக்குது, அப்போ ஏன் காணிக்கை ஏறல?
கூலி ஏறிடுது. ஏறுதா இல்லைங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 500 அந்த கூலி, இன்றைக்கி 1000. அப்போ தசமபாகம் எவ்வளோ வந்துடணும்? 100 வந்துடணும். ஆனால் அதே 10 தான். புரியுங்களா? ஏன் அப்படின்னா கர்த்தர் கொடுத்து பார், அப்போது அவர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். உற்சாகமாக கொடுக்கறதில் கர்த்தர் பிரியமாக இருப்பார். எது இருந்தாலும் உற்சாகமாக கொடுக்கணும். வேலை செய்ததில் உற்சாகமாக, நீங்கள் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் உற்சாகமாக இருந்தால் தான் அந்த இருதயத்தை சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ எதை தாராளமாக செய்யணும். ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கணும். புரியுங்களா? சண்டே சாப்பிட்டோம் தூங்கிட்டோம் அப்படி இல்லை. இப்போ போய் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்கணும் உங்கள் குடும்ப ஜெபத்தை. 3 ஹவர் ஜெபத்தை வச்சிங்கன்னா குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதம் தானாக வந்து மோதுது. அல்லேலூயா. போயிட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு காலைல 6 மணி வரைக்கும் கது திருட வந்து தட்டினா கூட என்ன பண்ண மாட்டேங்குது? அவனே கதை தந்து வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தால் கூட சரி எடுத்துன்னு போங்க ஐயா நான் தூங்கினுக்கிறேன்றாங்க ஆளெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறாங்களா இல்லையா? 3 ஹவர் ஜெபம் பண்ணி பாரு. ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து குடும்ப ஜெபத்தை 1 மணிக்கு முடிங்க. டெய்லி அப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் நடு ராத்திரியில் வரும்போது 12 மணிக்கு எல்லாம் குடும்பத்தோடு எடுத்துக்கொள்ள போடுவீங்க. அல்லேலூயா. ஆண்டு வருவாரா வரமாட்டாரா? இதோ சீக்கிரமாக வருகன்னு 2000 வருஷம் ஆகியிருக்குது. அல்லேலூயா. அவருக்கு சீக்கிரன்றது 2000 வருஷம் இல்லை, 4000 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நம்ம வயசு வாழ்ந்தனே போயிடுது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு 3 ஹவர் வீட்டில் என்ன பண்ணணும்? நல்லா ஆண்டவர் 1 மணி நேரம் துதித்து பாடணும். ஒரு 15 பாடை செலக்ட் பண்ணிக்கின்னு 15 பாடலை நல்லா துதித்து என்ன செய்யணும்? 10 to 11. அப்புறம் 11லேருந்து 12 வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம செய்யணும், ஒரு அதிகாரத்தை தியானிக்கணும். அப்புறம் 12 to 1 என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்படி டெய்லி செய்திருந்தால் அங்கு நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? சிறைசாலையில் காலை வந்து எங்கள் தொடு மரத்தில் கட்டி வச்சுருக்குது, தலை கீழே இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? துதித்து பாடி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? ஜெபித்தார்கள். சிறைசாலை என்ன பண்ணிச்சு? சிறை கட்டுகளெல்லாம் உடைத்து எரித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அந்த வீட்டுக்கு நீங்கள் வீட்டில் அப்படி ஜபித்து நடுராத்திரியில் பாடி துதித்து ஜெபிக்கிறீங்கன்னா அந்த வீட்டுக்கு விரோதமாக எழும்புற அத்தனை மந்திர கட்டுகள் என்ன ஆகும்? மந்திரவாதியாக இப்போ உங்கள் வீட்டுக்கு பார்த்து பக்கத்துலேருந்து மனம் திரும்பிடுவான். இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு விரோதமாக என்ன பண்ண மாட்டேன்? மந்திரம் பண்ணவே மாட்டேன், செய்வனை பண்ணவே மாட்டேன், குறி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அவனே மனம் திரும்பி சரணடைஞ்சிடுவான். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்கி நிற்கிறதுனால மந்திரவாதி ஆவி இறங்கிறது, அசுத்தாவி இறங்கிறது வீட்டு மேலே. அப்புறம் எல்லா ஆவியும் இறங்கி அவங்கள பிள்ளைங்களை பலவீனப்படுத்தி அப்புறம் காலையில் பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்குறாங்க. அல்லேலூயா. என்னம்மான்னு கேட்டால் நைட்டு நல்லா தான் சாப்பிட்டு படுத்திருந்தார். காலையில் அவருக்கு கொஞ்சம் ஆட்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சிச்சு. ஏன் ஆட்சி ஆட்டு? ஜபம் இல்லை. ஜபம் இருந்தால் ஆற்று ஆடுமா? இருதயத்தில் வசனம் இருக்கும் போது ஆற்று எப்படி இருக்கும்? பிபிலாம் கரெக்டாக இருக்கும். 80லேருந்து 130க்குள்ளே கரெக்டாக இருக்கும். சுகர்லாம் கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு மேலே போகாது. ஏன்னா வசனம் உள்ளே இருக்கிற வரைக்கும் சுகர் ஏறாது, பிபி ஏறாது, ப்ரெஷர் ஏறாது, எந்த ஒரு டென்ஷன் வராது. அல்லேலூயா. வசனம் இல்லாத இருதயத்தில் தான், ஜபம் இல்லாத ஆவியில் தான் எப்போ பார்த்தாலும் டென்ஷன். அல்லேலூயா. டென்ஷன் என்றால் என்ன? 10 + sin, 10 பாவங்கள் உடையவர் தான் டென்ஷன் உடையவர்கள். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கிறேன்னு சொன்னால் அண்ணா அது 10 பாவங்கள் அவங்ககிட்ட இருக்குது. 10 + sin = டென்ஷன். அப்போ 10 பாவம் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஏன் நமக்கு டென்ஷன் வருதுன்னா கிறிஸ்து உள்ளே இல்லை, வசனம் இல்லை, ஜபாவி உள்ளே இல்லை. ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கிறதுனால எவ்வளோ மனமகிழ்ச்சி உண்டாகுது, அதிகாலையில் எவ்வளோ சந்தோஷம் உண்டாகுது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் வீட்டு மேலே அப்படியே பொழியும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் கூடினார்களோ அவங்க நம்ம பட்சத்தில் வந்து மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுரும். 3 ஹவர் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அப்போ 3 ஹவர் எப்படி கொடுக்கணும்? தூக்கத்தை வெறுத்து தான் கொடுக்கணும். கிரை செலுத்தினா தான் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆனால் தூங்கணும் ஆசீர்வாதம் வரணும், வராது. வருமா? வராது. இரவெல்லாம் வந்து ஜெபிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பகலெல்லாம் ஜெபிக்கலாம் இருக்கிறாங்க. நல்ல ஸ்திரீகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நைட்டெல்லாம் ஜெபித்துக்கிறாங்க. எஸ்தர் 3 பகல் 3 இரவு எஸ்தர் என்ன பண்ணாங்க? ஜெபித்தாங்க. அப்படி எஸ்தராக நீங்கள் எத்தனை பேர் இருக்க போகிறீங்க? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த சபையில் நான் எஸ்தராக இருக்க போகிறேன். சொல்லுங்கள், எத்தனை பேர் எஸ்தராக இருக்க போகிறீங்க?
எஸ்தர் உள்ள ஸ்திரீ. எஸ்தர் என்ன பண்ணாங்க? 3 பகல் 3 இரவு என்ன பண்ணாங்க? 128 நாட்டில் இருக்கிற யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக 3 பகல் 3 இரவு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? புசியாமல் குடியாமல் அவங்க தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணிக்கிறாங்க? ஜெபித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க 3 பகல் 3 இரவு ஜெபம் பண்ணாங்க. நம்ம 3 ஹவர்னா ஜெபம் பண்ணல. 3 ஹவரும் ஜெபிக்க போகிறதில்ல. 3 பகல் 3 இரவு ஜெபம் பண்ணுறதில்ல. நித்தியத்துக்கும் போக போகிறதில்ல. ஒரு நாள் எல்லாம் மூட்டை கட்டி பிசாசு கொண்டு போய் நரதல் தள்ளி 2ஆம் மரணம் சந்தித்துரும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகம் பேர் கிறுக்கி போட்டுருவான் பிசாசு. ஜெபிக்காத பேர் ஜீவ புஸ்தகம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. 3 மணி நேரம், ஒரு 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் தசமாகவும் ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னா ஒரு விசுவாசி, அவங்க பேர் எங்கே இருக்காது? ஜீவ புஸ்தகம் இருக்காது. புரியுங்களா? ஜெபிச்சா தான் தக்க வைக்க முடியும் பேரை. நீங்கள் ஜெபமும் பண்ணுறதில்ல, வேதத்தையும் வாசிக்கிறதில்ல, தியானம் பண்ணுறதில்லன்னா உங்கள் ஆவி எப்படி இருக்கும்? உங்கள் சரீரம் எப்படி இருக்கும்? உங்கள் ஆத்மா எப்படி இருக்கும்? எப்பவுமே பலவீனமாக இருக்கும். வரிகளை போக முடியாது. நித்திய ஜீவன் 1000 வருஷம் வாழ வேண்டிய 1000 வருஷம் ஆட்சியில் வர முடியாது. அப்புறம் நித்திய வாழ்க்கையில் நிற்க முடியாது. அப்புறம் ஆத்மா இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலே போயிடும். இம்மைக்குரிய வாழ்க்கை மட்டும்தான் வாழ முடியும். அதுக்கு மேலே அடுத்த வாழ்க்கைக்கு போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறது? தோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லி நாள் தள்ளிக்கினே போதுன்னா பரலோகத்தில் ஆள் சேர்க்கறதுக்கு அவர் டைமை தள்ளுறாரு. அல்லேலூயா. நீடிய பொறுமையோடு இருக்கிறாரு. ஏன்னா இன்னொரு ஆத்மா பரிசுத்தம் பண்ணி பரலோகத்துக்கு வருமானு பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு? வாசங்க அந்த வசனத்தை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாவத்தை என்ன செய்யணும்? நீங்க தள்ளிவிட்டு. உங்களை நம்ம எல்லாரையும் சுற்றி எப்பவும் பாவம் நின்றுனே இருக்கும். அதை நீங்க தான் தள்ளி விடணும். நீங்கள் தள்ளலைன்னா அது எப்படி தள்ளுறது? ஜபத்தினால தள்ளணும், வசனத்தினால தள்ளணும், துதியினால் தள்ளணும், அப்புறம் குழுக்களாக ஜெபித்தா தள்ள முடியுமா? முடியாதா? அந்த பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவர்கள். அல்லேலூயா. எப்படி ஓடணும்? பொறுமையோடு நமக்காக ஒரு ஓட்டம் வச்சாரு. அந்த ஓட்டத்தில் விசுவாசத்தோடே ஓடணும். இப்போ விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் அறிய விசுவாசம் வளர்கிறது. வசனத்தை நீங்கள் விட்டுட்டா விசுவாசம் குறைஞ்சிடும். அதனால தான் தேவனுடைய வசனம். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த, பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அப்போ சந்தோஷம் முன்னாடி வைத்திட்டாரு. பின்னாடி என்ன வருது? அவமானம் வருகிறது. சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்னா இருந்ததா ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்குன்னு பார்த்தா கூடவே என்ன இருக்குதான்? அவமானங்களும். வேற என்ன இருந்தது? சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல். பாருங்க, அவமானம் வந்தது, அதை மனதில் எண்ணலை. எத்தனையோ பேர் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு அப்படியே மூட்டை கட்டக்கூடாது. அல்லேலூயா. அந்த அவமானத்தை நீங்கள் எண்ணாமல் சிலுவையை சகித்து, இயேசு சிலுவையை சுமந்து சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். போய் அங்கே போய் உட்காரணும். நமக்கு நல்ல ஒரு ஓட்டம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்போது ஒரு சந்தோஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குதான்? அவமானம் இருக்கிறது. அப்புறம் ஒரு பக்கம் என்ன இருக்குது? சிலுவையை சகிக்க வேண்டியது இருக்குது. அப்போ சிலுவையை நீங்கள் யோசித்து பாருங்கள். சிலுவைக்குரிய காரியங்கள் எவ்வளோ பாரமானவைகள், எவ்வளோ நிந்தைக்குரிய காரியங்கள், எவ்வளோ அவமானத்தின் காரியங்கள். சிலுவையில் அவருக்கு அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எவ்வளோ இருந்தது? 39 அடி வாங்கணும். யோசித்து பாருங்கள். முதுகில் 39 அடி அடித்தா அந்த காலகட்டத்தில் ரோமர் அரசாட்சி அடித்தா ஒரு அடி எப்படி இருக்கும்? 39 அடி நமக்கு எதுக்கு வாங்கினார்? ஒரு மனுஷனுக்கு சரீரத்தில் 39 வியாதிகள் வருமா? எத்தனை வியாதி? அந்த 39 வியாதி நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அவர் சரீரத்தில் அந்த வியாதிகளுக்கு அடி வாங்கிக்கினார். அல்லேலூயா. அவருக்கு சிலுவையாக சுமந்தார்னா
நம்முடைய சாபத்தை அழிப்பதற்கு சிலுவை சுமந்தார். அல்லேலூயா. அவர் ஏன் ஆணி அடிக்கப்பட்டதுன்னா நம்மளுடைய எல்லா சபைப்பு தன்மைகளாம் வந்து நம்ம விட்டு விலகுவதற்காக, நம்முடைய நோய்கள் எல்லாம் வியாதிகளை முற்றிலும் சிலுவையில் என்ன பண்ணிடுறாரு? சுமந்து விட்டுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வியாதிகள், நோய்கள், பாவம், மீறுதல், அக்கிரமம் எல்லாம் சிலுவையில் சுமந்து விடுகிறார். இதெல்லாம் சுமந்துட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வந்து பக்கத்தில் என்ன சொல்கிறாரு? இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்போ இருங்க? அவர் உயிர்த்தெழுந்த முதல் வார்த்தையே சமாதானம். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இருக்குது? புரியுங்களா? வீட்டில் கடன் தான் சொல்கிறாங்க, அதிகமாக பிரச்சனைகள் தான் எடுக்கிறாங்க, தவிர சமாதானத்தை காண முடியலை. காரணம் என்ன? அவரை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ நீ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்குனா உண்டு சமாதானம். இதை நேசிக்கணும். இதை நேசிக்கிற புத்தகம், படிக்கிற புத்தகம் இல்லை, மனப்பாடம் பண்ணுற புத்தகம் கிடையாது. சும்மா 1000 100 அதிகாரம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். மனப்பாடம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? 4 வசனத்தை வாழ்ந்து காட்டினா பிரயோஜனம் இருக்குது. நான் 100 வசனம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னா அர்த்தம்? ஒரு வசனத்தை கூட கீழ்ப்படியிலையே. அல்லேலூயா. எவ்வளோ வசனம்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுறதில்ல, அதெல்லாம் தியானிக்கிற புஸ்தகம். இது எதை குறிக்குது? தியானத்தின் புஸ்தகம். தியானிக்கும் போது தான் சுபாவம் மாறும். நீங்கள் எங்கெல்லாம் தியானம்னு எழுதி வச்சு போய் பைபிளில் பாருங்கள். தியானம் செய்கிறதால் தான் அதன்படி நடக்க முடியும். ஆராய்ந்து பார்க்கறதால தான் அதன்படி செய்ய முடியும். வாசித்து பாருங்க. எஸ்ரா 7:10 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். பாருங்க, எஸ்ரா தன் இருதயத்தை எப்படி வச்சிருந்தாரு? பக்குவமாக இருந்தது. பதற்றமே இல்லாத ஒரு இருதயம், பிபிஏ இல்லாத, ப்ரெஷர் இல்லாத ஒரு இருதயம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா வேதத்தை அவன் ஆராய்ந்து பார்க்கணும் இருந்தான். அவன் வந்து ஒரு வேத பண்டிதர். அவன் யார்? வேதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வேதத்தில் தேர்ச்சி பெறணும். சும்மா வந்து எதுக்கோ பணம் செலவு பண்ணுறீங்க, 1000 லட்சங்களாக, சரீரத்தினுடைய தேவைகளுக்காக. புரியுங்களா? சரீரத்தின் தேவைக்காக எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுகிறோம். உங்கள் ஆத்மாவுக்காக, நிறைய ஆத்மாக்களுக்காக, உங்கள் ஆத்மா நல்லா இருக்கிறதுக்காக, இதை இரவு பகலும் கற்றுக்கொள்வதற்காக, இந்த வசனத்தை நல்லா தியானிப்பதற்காக நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய என்ன உண்டாகணும்? ஒரு காலேஜே உண்டாகணும். இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு சபை இருக்கிறது, அது ஒரு காலேஜாக இருக்கிறது, பைபிள் காலேஜாக மாறிடணும். அல்லேலூயா. 4 பேருக்கு ரோட்டில் வந்தால் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆலோசனை கொடுத்தா அவங்களுக்கு விடுதலை ஆகிடும். நம்மளே வேதமத்தை அறியாத அந்த எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா? இந்த வேதத்தை எப்படி தினந்தோறும் தேடி தியானித்து வாசிக்கிறது தான் ஆண்டோட சித்தமாக இருக்கிறது. அப்போ எஸ்ரா எப்படி இருந்தார்? எஸ்ரா எப்படிமா இருந்தார்? இருதயத்தை பக்குவமாக வைத்திருந்தார். உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? பக்குவமாக இருக்கிறதா? அவன் ஆராய்கிறவனாக இருந்தான், அதன்படி செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆராய்ந்து பார்க்குறீங்களோ அவங்களுடைய இருதயம் தான் செய்கிறது. அவன் தான் செய்ய முடியும். நீ ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வசனம் ரத்தத்தில் போய் கலக்குது. ரத்தத்தில் கலந்த பிறகு அந்த ரத்தத்தில் என்ன உண்டாகுது? வசனம் உள்ளே போன பிறகு ரத்தத்தில் நம்ம சுபாவம் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. அதே யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். பாருங்க, இதன்படி நீ செய்யணும்னா இது இரவும் பகலும் என்ன பண்ணிக்கோ. அப்போ சொல்றது அப்படியே செய்யறது எடுதுன்னா தியானம் பண்ணவர்கள் அப்படியே செய்திருவோம். ஒருத்தருக்குள்ள தியானம் இருந்துச்சுன்னா வசனத்தை மீறவே மாட்டாங்க. அவங்க கீழ்ப்படினா கீழ்ப்படிஞ்சிருவாங்க, அன்பாரனா அன்பாக இருந்துருவாங்க, அவங்க தாழ்மையானா தாழ்மையாக இருப்பாங்க, பெருமையே அவங்க இருக்க மாட்டாங்க, தாழ்மையாக இருப்பாங்க, மேட்டுமை இருக்காது, எல்லாத்தையும் சாந்தமாக இருப்பாங்க, எல்லார் இடத்துலையும் சகஜமாக என்ன பண்ண பேசுவாங்க அன்போடு. இதெல்லாம் எப்போனா வேத வாக்கியங்களை தியானம் பண்ணும் போது. ஆராய்ந்த போது எஸ்ரா செய்தான், தியானிக்கும் போதும் ஒருவன் அப்படியே செய்வான். ஏன் அப்படின்னா தியானிக்கும் போதும் ஆராயும் போது இந்த வசனம் உன்னுடைய ரத்தத்தில், உன் ஆவியில், உன் சரீரத்தில் கலந்து உன் சுபாவங்களை அழிச்சிடும். நாங்கள்லாம் வந்து இந்தியன் ஆர்மியில் வேலை செய்தோம். புரியுங்களா? ஒரு விஸ்கி பாட்டில் அப்படியே சாப்பிடுவோம், குடிப்போம். விஸ்கியோடு என்ன பண்ணுவோம்? விஸ்கி பாட்டிலோட பிராந்தி கலந்து குடிப்போம். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் குடித்த மனுஷனை கர்த்தரை ரட்சித்து எங்கே கொண்டு வந்துட்டார்?
ஒரு வேத பண்டிதரை கொண்டு வந்து உங்கள் மதியில் நிறுத்தி இருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், இருக்கிறோமா இல்லையா? ஏன் நிற்கிறோம்? இன்றைக்கி ஒரு கேமரா வச்சு நின்று இருக்கிறோம். சும்மா நம்ம விசுவாச சர்ச்சையில் ஒரு விசுவாசம் இருந்துகிட்டே போயிடலாம். போலாமா? போக முடியாதா? சபையில் டெய்லி சர்ச்சில் போயிட்டு மிலிட்ரியில் 4-5 பாட்டில் கோட்டா கொடுக்குறாங்க. இன்னும் குடிச்சினே என்ன பண்ணலாம்? சர்ச்சுக்கு போயின்னு வந்து நிற்கலாம். அப்போ எதுக்குன்னா, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ஆர்மியிலேருந்து கொண்டு வந்தார். அப்போ தமிழ்நாட்டில் ஊழியக்காரர் இல்லாத இருந்தாங்க, நிறைய ஊழியக்காரர் இருந்தாங்க. அப்போ ஆர்மியிலேருந்து எது கொண்டு வந்தார் ஆண்டவர்? 2 பிள்ளைகள் இழந்தாச்சு. கொண்டு வந்து 2 பிள்ளைகள் இழந்த பிறகு ஆண்டவர் விட்டு ஓடி விடுவாங்க. யாருன்னா இருப்பாங்களா? பிள்ளைகளே இழந்த பிறகும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய அன்பின் கயிறினால் கட்டி அவர் இப்படி இது கொண்டு போகிறாரு. நீ மகனே, நான் உன்னை உயர்த்துறேன், உன் பிள்ளையை நான் மறுபடியும் பாரு அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகள் ஆண்டவர் காட்டினார் பரலோகத்தில் தரிசனத்தில். அழகாக அவங்க ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்கிட்ட இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணிட முடியாது, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. புரியுதுங்களா? ஆனால் அழகாக அவங்கள ஆண்டவர் வளர்க்க வச்சுருக்கிறார். புரியுங்களா? பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதுக்கு நீங்கள் யாரும் என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க. அப்போ இன்றைக்கி பிள்ளைங்க பரலோகத்தில் இருக்குது. இன்றைக்கி பிள்ளைகள் அவங்க மறித்ததுனால தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம். புரியுங்களா? பிள்ளைகள் இழப்புகள் மதியில் தான் கடவுள் யாருன்னு தேடினோம். அப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம்? 1999 98 வசனனான்னு தெரியாது, வார்த்தைனான்னு தெரியாது, ஜபனான்னு தெரியாது. புரியுதுங்களா? அப்போது 2000 ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிறகு, அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது 3 பகல் 3 இரவு நாங்கள் என்ன பண்ணோம்? 3 பகல் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் பீரியட் இருந்தோம். இந்த 3 பகல் ஃபாஸ்டிங் பீரியட் இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை என் மேலே இறங்கி வரும்போது எனக்குள்ளேருந்து சில அசுத்த ஆவிகள் என்னை விட்டு வெளியே போகுது. என் கண்ணை திறந்து காட்டுறாரு, அந்த ஆவிகள் போகுது. அது போன பிறகு எனக்கு அப்படியே ஒரு தக்க மாதிரி ஆகிட்டேன் நான். அதுக்கு அடுத்தது ஒரு 3 நாள் நாங்கள் என்ன பண்ணோம்? நானும் என் மனைவி சேர்ந்து 3 நாள் ஜெபம் பண்ணினே இருந்தோம். கர்த்தருடைய அபிஷேகம் அப்படியே வந்து மேலே இறங்குது. நல்லா இறங்குறத நான் அனுபவித்து, அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு பிறகு நான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஞானத்தை போதிக்கிற இந்த வசனத்தை அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இறங்கிச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி 1000 சபைகளுக்கு உள்ளே போய் உட்கார வைத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? நைட்டு ஒரு சபையில் கரெக்டாக என்கிட்ட வந்து 12 மணிக்கு கொடுத்தாங்க. எத்தனை மணிக்கு? மைக் 12 மணிக்கு கொடுத்து கரெக்டாக 3 மணிக்கு நான் முடித்தோம். எத்தனை மணிக்கு? 3 ஹவரு கண்டினியூ மெசேஜ் கொடுத்து முடிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கூட இன்னும் 1 மணி நேரம் எடுத்துக்கின்றாங்க. அல்லேலூயா. அப்புறம் அங்கே 1 மணி நேரம் ஜெபம் நடந்தது. எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தோம். நல்லா அழகாக ஆண்டவர் அந்த இரவு எப்படி போனது தெரியாது. 6 மணிக்கு நாங்கள் எழுந்து 4:30 மணிக்கு நாங்கள் படுத்தோம். 6-7 மணிக்கு எழுந்து ரெடியாகி இங்கே நேரம் என்ன பண்ணிட்டோம்? 40 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்தோம் இந்த இடத்துக்கு. யோசித்து பாருங்கள். நேற்று சாயந்தரம் நேற்று காலையில் பைபிள் கிளாஸு 2 மணிக்கு முடித்தோம். அது ரெக்கார்ட்ஸ் சென்டரில் போயிட்டு பாடலை பாடி அப்புறம் 7 மணிக்கு பஸ் கார் எடுத்துக்கின்னு இந்த ஏரியாவுக்கு வந்தோம். ஐயாவுடைய அண்ணன் அங்கே தான் வந்து படித்தார். என்கிட்ட வந்து இப்போ பிடிஹெச் எம்டிஹெச் பிடி படிக்கிறாரு, 3 சப்ஜெக்ட். அல்லேலூயா. அவர் கொண்டு வந்து நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு நாங்கள் இங்கே விட்டோம். 11:30 மணிக்கு விட்டுட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துன்னு எங்கே போனோம்? அந்த இடத்துக்கு போயிட்டு இரவு ஜெபம் முடிச்சுட்டு இந்த ஒடியாந்தோம். இப்போ இங்கே முடிச்சுட்டு இங்கேருந்து உத்தரமேருக்கு போயிட்டு நாளைக்கு அங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் மத்திய பிரதேசத்துக்கு போகிறோம் 7 நாள் ஊழியத்துக்காக. 7 நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தது பிறகு மறுபடியும் அந்தமானுக்கு 15 நாள் போகிறோம். அங்கே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க ஜனங்க, வாங்க நீங்கள் சத்தியத்தை எங்களுக்கு விதையுங்க அப்படின்றாங்க. அல்லேலூயா. இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதா ஆண்டு சொன்ன விசுவாசத்தில் நீங்கள் என்ன பண்ண? விசுவாசத்து போராட்டத்துக்காக போராடி ஓடிக்கொண்டே இருங்கன்றார். இது நீங்கள் உலகெல்லாம் ஓடுன்னு சொல்ல ஆண்டவர். நீங்கள் இருக்கிற சர்ச்சில் உட்காந்திங்கன்னு அடிக்கடிக்கு எல்லாம் ஒன்றா கூடி ஒரு அதிகாரத்தை தியானம் பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஏதோ ஐயா கூப்பிட்டா தான் வரணுன்றதில்லை. சபையை எப்போ திறந்து வச்சு என்ன பண்ணோம்? கூட்டமாக வந்த நைட்டில் 2 ஹவர் 3 ஹவர் ஜெபம் பண்ணி நல்ல பலப்படணும். புரியுங்களா? வீட்டில் தூங்கினே வீட்டில் சாப்பிட்டு தூங்கினே இருந்தீங்கன்னா பஞ்சகாலம் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? எதுவுமே கிடைக்காது. அப்போ என்ன செய்வோம்? ஆண்டவர் கிட்ட யார் சமூகத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எளியவங்களை ஆகாரம் கொடுப்பார். கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். இந்த பஞ்சத்தில் கொரோனா எத்தனை பாஸ்ட் இறந்துட்டாங்க, எத்தனை விசுவாசம் இறந்துட்டாங்க. அவங்களும் ஜெபத்தில் தான் இருந்தாங்களே இல்லை. விடுத்திருந்து ஜெபம் பண்ணவங்களாம் தப்பிச்சாங்க, விடுத்திராது தூங்கினவங்களாம் அவுட். கண்ணால் பார்த்தோமா இல்லையா?
எத்தனை சபைகளில் எத்தனை ஊழியர்கள் இறந்துட்டாங்க, எத்தனை விதமான விசுவாசிகள் இறந்து. காரணம் என்ன? எனக்கு கூட கொரோனா வந்துச்சு, புரியுங்களா? உடனே எங்கள் வீட்டில் எங்கள் மச்சாலாம் உடனே ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க, இவர் திரும்பி வரமாட்டார், இதோடு போயிடுவாருன்னு. அல்லேலூயா. நான் போய் என்ன பண்ணிட்டேன், கொரோனாவில் எல்லாம் நைட்டெல்லாம் வந்து 1 மணி வரைக்கும் என்ன செக் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு எட்டுமே எங்கே போட்டாங்க, பெட்டில் உட்கார வச்சுட்டாங்க. 3 மணிக்கு எழுந்து முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே 2 பிள்ளைகளை இழந்து உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், உன் ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு ஏன் கொரோனா வந்தது? 175 நாள் இரவு ஜெபத்தை நடத்திட்டு வந்தால் கொரோனா எனக்கு வந்துடுச்சு. எத்தனை நாள்? 175 நடத்தினோம். நைட்டில் 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு தான் முடிப்போம். இந்த கொரோனா எப்படி வந்தது எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? அப்போது கொண்டு போய் சவித்திர ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சரிங்களா? ஒரு 3 மணிக்கு எழுந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேட்டேன், என்னை விடுவேன் ஆண்டவரே, என்னை விடுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொரோனாவை அவுட் பண்ணிச்சு. அல்லேலூயா. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு விடுவாங்களா? ஏற்கனவே கொரோனான்னு சொல்லி தான் உள்ளே போட்டாங்க. ஆனால் இப்போ விடுதலை கொடுத்துட்டாரு, விடுவாங்களா வெளியா? விட மாட்டாங்க. கொண்டு போய் கொரோனா வார்டில் போட்டாங்க. 10 நாள் 10 நாளும் 10 பெட்டில் உட்காந்திங்கன்னு எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, இயேசு பற்றி சொல்லின்னு இருந்தேன். காலையில் சாயந்தரம் அவங்க நிறையா பால், அப்புறம் முட்டை, அப்புறம் என்னென்னவோ கொடுக்குறாங்க, சாப்பிடுங்கன்னு. நல்லா சாப்பிட்டுட்டு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தோம். வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு 15 நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்டு கொடுத்துறாங்க. அது 170 நாள் ஜபத்துக்கு 1 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அல்லேலூயா. கவர்மெண்ட்டே அந்த காசு கொடுத்துச்சு. அங்கே எவ்வளோ காசு கொடுத்தோமோ அந்த காசு கவர்மெண்ட்டு திருப்பி எங்களுக்கு கொடுத்தாச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிறார். இல்லை நீ போயிடு மகனே இந்த ஊரில் விட்டு, அப்படி இல்லை, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்த சபையில் உட்கார வச்சுக்கிறார். ஏதோ ஒரு நீ ஜப வீராங்கனையாக இருக்கணும், இல்லை நீ சத்தியத்தில் வளர்ந்து அநேக சத்தியத்தை போதிக்கணும், இல்லை நீ என்ன பண்ணியிருக்கணும், நல்லா துதித்து பாடணும், இல்லை நீ கொடுக்கணும், ஏதாவது ஒரு நற்கிரியை உங்களுக்குள்ளே என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள உருவாகணும். நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும், சுகந்த வாசனை வீசணும். எத்தனை பேர் அப்படி இருக்க போகிறீங்க? கொஞ்சம் பேர் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, கொஞ்சம் பேர் மறுபடியும் போன கொரோனா வரப்போகுது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா என்னென்னமோ வரப்போகுதுன்னு இல்லை, கொரோனா இப்போ மட்டும் இல்லை, அது கண்டினியூ வந்துனே இருக்கும். பஞ்சங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதுவுமே நெருங்காது. அல்லேலூயா. அது நெருங்கினாலும் அதை விட்டு நம்ம விட்டு ஓடிடும். 5வது நாம் பார்க்க போகிறோம். 4வது, தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம் இருக்க வேண்டும். வாசிங்க சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம் என்ன செய்யுது? வாசிங்கம்மா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது. நீங்களாம் என்ன மாறிடணும்? இந்த சபையில் நீங்களாம் எல்லாம் ஞானியாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஞானி ஆகிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற பொக்கிஷன் எல்லாம் உங்கள்கிட்ட அதை கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அன்றைக்கி சாலமோனுக்குள்ளே ஞானம் இருந்தது. எல்லா ராஜாவும் என்ன பண்ணாங்க, எல்லா தேசத்துடைய ராஜாவும் அவனுக்கு என்னென்ன வேணுமோ வாரியத்தை கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஞானியாக மாறிட்டீங்கன்னா, நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஞானியாக இருந்தீங்கன்னா உங்களை எல்லா பொக்கிஷம் உங்களை சேருமா சேராதா? பேதையாக இருந்தீங்கன்னா கொடுக்க மாட்டார். பேதையை ஞானி ஆக்கிடணும். என்ன சொல்கிறாங்க? பேதைகளை ஞானியாக்குகிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவதை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதம் பேதையை ஞானியாக மாற்று. நாங்களாம் வந்து பேதையாக இருந்தோம், இன்றைக்கி என்ன மாற்றிட்டாரு? ஞானியாக மாற்றிட்டாரு. இன்றைக்கி ஒரு யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறோம், புரியுங்களா? ஒரு யூனிவர்சிட்டி வச்சு சத்திய பல்கலைக்கழகம், சத்திய வேத ஆராய்ச்சி என்ற ஒரு பல்கலைக்கழகம் வைத்து இன்றைக்கி நிறைய இடத்துல போய் கிளாஸ் எடுத்துருக்குறோம், எல்லா ஸ்டேட்லேயும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் போவோம், இன்னும் கொஞ்சம் இந்த மெசேஜ் ஹிந்தியில் போவோம், அப்புறம் இந்த மெசேஜ் இங்கிலீஷில் போவோம், அப்புறம் இந்த மெசேஜ் பல பாஷையில் போவோம். ஏன்னா அப்படின்னா எல்லாத்தையும் நான் செட் பண்ணின்னு வரேன் ஒன்றுனா. அப்புறம் சொந்த டிவி ஆண்டு கொடுத்துருவார். இப்போ ஏஞ்சல் டிவி பார்க்குறீங்க பாருங்கள், சத்தியம் டிவி பாருங்கள், அது மாதிரி இது ஒரு டிவியாக மாறும். இந்த மாதிரி கிளாஸ் தொடர்ந்து அங்கே நடக்கும். அல்லேலூயா. உலகத்தில் எல்லா இடத்துலேருந்து பார்ப்பாங்க. பாருங்கள், காலங்கள் வரும்போது கர்த்தர் செய்வார், உயர்த்துவார். நீடிய பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்கே கூப்பிட்டாலும்
அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா, இதை இவ்வளோ தான் கொடுப்பாங்க, கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் அவருடைய வேலையை நாங்கள் செய்து ஓடிக்கினே இருப்போம். கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் ஆண்டவருக்காக ஓடினே இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். நீங்கள் ஆண்டவர் மனுஷனை பார்த்து ஓடினீங்கன்னா கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு கடமை இருக்கிறது. உங்கள் மேலே ஒரு கடமை கட்டாமல் ஆண்டு வச்சுருப்பார். அந்த வேலையை நீங்கள் செய்தால் நீங்கள் தான் முடிக்கணும். அதனால தான் நீங்கள் ஜெபிக்கிற ஒரு வீராங்கனையாக சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரணும். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் நீதிமொழி 1:4 சொல்கிறது. மாசிகமா, இவைகள் பேதைகளுக்கு வினாவையும், பாருங்க, பேதைகளுக்கு வினாவும் வாலிபருக்கு அறிவையும், வாலிபருக்கு அறிவும் விவேகத்தையும் கொடுக்கும். இந்த வசனம் நீங்கள் வாசிக்க என்ன செய்யுமா, இது வாலிபருக்கு அறிவு உண்டாக்கிடும். நாலேஜ், நல்ல வேத நாலேஜ் உண்டாகிடும். புரியுங்களா? பிசாசு உங்களை பார்த்தானா மிரண்டு போயிடுவான். என்னடா இவ்வளோ நாலேஜ் இருக்குதே, இயேசுக்குள்ள அவ்வளோ நாலேஜ்னால்தான் பிசாசு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், தானவே வெளியே ஓடிடுறான். ஏன்னா அவருக்கு வேத நாலேஜ் அதிகமாக இருந்தது. வேதத்தை குறித்து நல்லா பேசினார் ஆண்டவர். ஆச்சரியப்பட்டார்கள் எல்லாருமே. பிசாசு பயப்படுறான். ஏன் அப்படி பயப்படுறான்னா, வேதம் அவனுக்குள்ளே இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம் இருந்தால் தான் நீ எந்த நாட்டுக்கு போனாலும் விழுந்து போக முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள வேதம் இல்லைன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசு உங்களை தள்ளிடுவான் டக்குன்னு. தனிமையில் யாரெல்லாம் விழுந்தாங்கன்னு வேதத்தில் பார்க்குறோம். சிம்சோன் தனிமையாக இருக்கும்போது என்ன பண்ணியாச்சு, ஒரு விபச்சார ஸ்திரீ விட வச்சுட்டாங்க, 2 கண்ணும் போயிடுச்சு. தனிமை என்ன பண்ணோம், ஆளை தள்ளிடும். புரியுங்களா? பிசாசு பார்த்துனே இருப்பான், இந்த ஐயா எப்போ தனிமையாக வருவார், இந்த அம்மா எப்போ தனிமையாக இருப்பாங்கன்னு. அந்த நேரத்தை அவன் வகையறிச்சிடுவான். தாவீது தனிமையாக இருந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, விழுந்துட்டான். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், யுவதாசு இயேசுவே தனிமையாக இருந்து காட்டி கொடுக்குறான். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, தனிமையிலே வசனம் இருக்க வேண்டும், ஞானமாய் வாழ வேண்டும், அறிவோடு வாழ வேண்டும். தனிமையான வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கணும். இவனுக்கு என்ன பண்ணார், குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஆண்டவரோடு பேசிக்கினே இருந்தார். அதனால தான் சஞ்சரித்து கொண்டே இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்து குடும்ப வாழ்க்கையில் வேதம் இருக்க வேண்டும். சங்கீதம் 78 அதிகாரம் 5 வசனம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் அப்பாவுக்கு அம்மா கிட்ட என்ன இருக்கணும், வேதம் இருக்க வேண்டும். இந்த வேதம் கருத்தை பிள்ளைங்க என்ன பண்ணணும், போதிக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்னதாக இருக்கும் போதே வசனத்தை சொல்லி 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 பெரிய பிள்ளைய வாலிபனை வர வரைக்கும் விடக்கூடாது. புரியுங்களா? நீங்கள் வசனத்தை சொல்லனா, அந்த பிள்ளைய வசனத்தில் வளர்க்கலைன்னா அது வாலிபனாக வரும்போது உனக்கு கீழ்ப்படியாது. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க வாலிப பிள்ளை கீழ்ப்படியில காரணம் என்னென்னா, அந்த தாய் தகப்ப என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பிள்ளையை தான் வளர்த்தாங்க தவிர ஆனால் வசனத்தில் வளர்க்காது போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி வாழை பிள்ளைங்க தண்ணி அடிக்குது. வாழை பிள்ளைகள் போத வஸ்திரத்தை தரித்து கொள்கிறது. புரியுங்களா? வீட்டுக்கே தெரியலன்னு வாழை பிள்ளைங்க என்ன பண்ண தப்பான காரியங்களை போய் ஈடுபடுறாங்க. அதில் கர்த்தருடைய பிள்ளைகளும் கூடவே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், அங்கே சொல்லப்பட்டுக்கிறது, அந்த தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி நம்ம வேதத்தை குறித்து தெளிவாக சொல்லித்தரோம். அதே நீங்கள் உபாகம் 6 அதிகாரம் 7 வசனம் வாசித்து பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, பாருங்க, பெற்றோர் என்ன பண்ண, பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்காரும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக்கொள்ள போது, எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அல்லேலூயா. நீங்கள் தனிமையாக இருக்கும்போது பிள்ளைங்களை என்ன பண்ணோம், குடும்பத்தில் வேதம் தான் யார்கிட்ட இருக்கணும், ஃபஸ்ட்டு தாய் தகப்பன்கிட்ட இருக்கணும். தாய் தகப்பனுங்க வேதம் தெரியலனா அப்போ பிள்ளைங்களுக்கு எப்படி உருவாக முடியும்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வேதத்தை கையில் வச்சுருக்கணும். பிள்ளைங்கிட்ட வேதத்தை கொடுத்து வாசிக்க வைக்கணும். இப்போ நீங்கள் அதாவது சிறு பிள்ளைகளே நீங்கள் வசனத்தை விதைத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் பெர்லின்ட்டாக என்ன பண்ணணும், எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த பிள்ளை ஆஸ்வதிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. அங்கே போய் விழுந்து விடாது, தப்பான காரியத்தில் போகாது. யோசேப்பு வீட்டை விட்டு 20 வெள்ளி காசுக்கு விற்றுட்டாங்க, தன்னுடைய அண்ணன் தம்பியிலே விற்றுட்டாங்க. அதனால் வெளிநாட்டுக்கு போய் எப்படி இருந்தார், அவர் ஆசீர்வாதமாக இருந்தாரா இல்லை சாபத்துக்குள்ளே போயிட்டாரா? ஆசீர்வாதமாக இருந்தார். ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை தரித்து வச்சுருந்தார், வெளியேறி பெற்ற வஸ்திரத்தை தரித்து வச்சுருந்தார்.
உங்கள் பிள்ளைகளுக்கு வெளியேற்பட்ட வசனத்தை சொல்லி வச்சுருக்கீங்களா? இயேசு பற்றி தெளிவாக தெரியுதா? உங்களுக்கு அறகுறையாக தெரிஞ்சால் எப்படி பிள்ளையை உருவாக்குவீங்க? அப்போ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பிள்ளையை கொடுத்தது ஆண்டவர், அதை வளர்க்க வேண்டியது தாய் தகப்பனுடைய வேலை. அல்லையா? அந்த பிள்ளையை எதோ வளர்த்துனக்கூடாது, அவங்களுக்கு வசனத்தை கொடுக்கணும். நீங்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கிறது எல்லாம் படிக்க, அது ஸ்கூலில் டீச்சர் சொல்லி தராங்க. நீங்கள் வசனத்தை சொல்லி தர வேண்டியது யாருடைய வேலை? தன் தாய் தகப்பனுடைய வேலை. அல்லையா? அது இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை அவர் என்ன பண்ணாரு? உண்டு பண்ணினார். நீங்களும் பேடை என்ன பண்ணணும்? முழு குடும்பமும் பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த சந்ததி வரும்போது அவங்க முழு குடும்பம் பரலோகத்தில் இருக்கணும். யாராவது கைவிடப்பட்டுட்டிங்கன்னா, அன்றைக்கி ஐஸ்வர்யம் நரகத்திலிருந்து லாசர் மேலேருந்து பார்த்தாரு. எவ்வளோ வேதனை யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க நரகத்தில் போயிருக்கும்போது நீங்கள் பரலோகத்திலிருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? வேதனை இருக்குமா? சந்தோஷப்படுவீங்களா? வேதனை ஆகிடும். ஐயோ, பிள்ளை பெற்றெடுத்து இன்றைக்கி தண்ணி அடிக்க வச்சுட்டாங்க, இன்றைக்கி தப்பான இடத்துக்கு போயிடுச்சு, தவறான பிள்ளைங்களோட சேர்ந்துடுச்சு, இப்போ நீங்கள் பயப்படுறீங்க, இப்போ கவலைப்படுறீங்க. ஆனால் ஆதிலே என்ன பண்ணணும்? பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்துக்கும் போதே வசனத்தை போட்டுடணும். சின்ன வயசுலேயே வளர்த்துங்களை அப்படியே வசனத்தை சொல்லி 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 வசனத்தை சொல்லினே வந்தேன்னா வசனம் அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் சொல்ல தேவையில்ல, ஆண்டவரே குழந்தையோடு பேசுவார். அன்றைக்கி அண்ணாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னுடைய சாலமோனுக்கு சின்ன வயதிலேயே சொல்லி தந்தனால தான் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட வந்து பேசினுக்கிறாரு. அல்லேலூயா. அது மாதிரி உங்கள் பிள்ளையோட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிடுவார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் வேலை வாழ்க்கையில் வேதம். வேலை வாழ்க்கையில் வேதம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அல்லேலூயா. என்ன சொல்றாரு யோசேப்பு? உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்பு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு யார்கிட்ட பேசுறாரு யோசேப்பு? அந்த வீட்டில் அவன் ஒரு வேலைக்காரனா இருந்தார். என்ன இருந்தார்? வேலைக்காரனா இருந்தார். ஆனால் அந்த வேலைக்காரன் அந்த அம்மாவுக்கே சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அல்லேலூயா. அந்த அம்மா வந்து அவன் மேலே ஆசைப்பட்டாலும் அவன் அந்த அம்மா மேலே ஆசைப்படாதபடிக்கு அந்த அம்மாவுக்கே சுவிசேஷம் அறிவித்து ஒரு நாள் அவன் ராஜாவாக மாறும்போது அந்த அம்மாவை தூக்கி ஜெயிலில் போடவே இல்லை. அவன் போட்டானா? இயேசு போடல. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இயேசு மேலே போய் கேஸை போட்டு ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் ஜெயிலில் இருக்கும்போது அவர் ஜெயிலில் தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி அவர் என்ன மாறிட்டார்? தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உயர்த்திடுவார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா எத்தனை கேஸ் போட்டாலும் பிசாசால் ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. கேஸ் போட்டு அவங்களே மடிஞ்சு காசு செலவு பண்ணி அவங்கள மொட்டாச்சு நடுத்துறதுக்கு வந்துடுவாங்க தவிர, ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். அல்லேலூயா. இன்றைக்கி யோசேப்பு எங்கே உயர்த்திட்டார் ஆண்டவரே? ராஜாவை உயர்த்திட்டார். அந்த தேசத்துக்கு அவர் தான் என்ன வந்தார்? பிரதம மந்திரியாக இருந்தார். யோசித்து பாருங்கள். நேற்று வரைக்கும் ஜெயிலில் உட்காந்துருந்தார். இன்றைக்கி அவர் என்ன மாறிட்டார்? பிரதம மந்திரியாக மாறிட்டு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? உடனே அந்த போத்திபார் மனையை கூப்பிட்டு ஜெயிலில் தள்ளி இருக்கலாம் நினச்சிருந்தான். அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என்னை நன்மைக்காக தான் இந்த அழைச்சார். ஜெயிலுக்கு போனதே நன்மைக்கு தான், தீமைக்காக இல்லை. புரியுங்களா? ஒரு தீமை நடக்குதுன்னா எல்லாம் எதுக்காக? நம்ம அதில் புரிந்து கொள்கிறதுக்காக தேவன் நமக்கு ஒரு தீமையை அனுபவித்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். கர்த்தர் நமக்கு என்ன பண்ண மாட்டார்? தீமையை அனுமதிக்க மாட்டார். அடுத்ததாக நாம் பார்க்குறோம், அங்கே வசனம் சொல்லுகிறது ஊழிய வாழ்க்கையில் வேதம். சங்கீதம் 94:13. உனக்கு கொடுத்த சின்ன ஊழியத்தில், உனக்கு கொடுத்த சண்டே கிளாஸ் ஊழியத்தில், உனக்கு கொடுத்த மூப்பர் ஊழியத்தில், உனக்கு கொடுத்த உடன் ஊழியத்தில், சங்கீதம் 94:13 சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? வேதத்தை சிட்சித்து போதிக்கணும். அல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது.
அவங்களே சிட்சித்து போதிக்க வேண்டியது அவசியம். இன்னொரு வசனம் கூட நீ வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ரா 7:12. ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி. யார் வாழ்த்துறது? ராஜா வாழ்த்துறாரு. அந்த தேசத்தினுடைய ராஜா அர்த்தஷ்டா என்ற ஒரு ராஜா எஸ்ரா வேத பண்டிதா என்ன பண்ணாரு? வாழ்த்தி என்ன சொல்றாருமா? எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாதம் ஆயினது. ஹல்லேலூயா. அப்ப எஸ்ரா என்ன பண்றாரு? ஒரு ராஜா வாழ்த்து அனுப்புறாரு. நீங்கள் இந்த ஊரில் ஊழியக்காராக இருந்தீங்கன்னா, நீ எந்த ஊழியக்காரர், உடன் ஊழியக்காரர் இருக்கலாம், ஊழியக்காராக இருக்கலாம், நீங்கள் மூப்பராக இருக்கலாம், நீங்கள் சீசனாக இருக்கலாம், நீங்கள் ஜெபிக்கிற ஜாமக்காராக இருந்தால் இந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிலாம் வந்து ஒரு நாள் உங்களை வாழ்த்துவாங்க. அல்லையா? கவுன்சிலை வந்து வாழ்த்துவாங்க. இவ்வளோ உண்மையாக இருக்கிறியே, இவ்வளோ உத்தமமாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எஸ்ரா ஆண்டு உயர்த்தினார். 7 காரியங்களை குறித்து ஆண்டு நம்மோடு பேசினார். ஆத்துமால வேதம், ஆவியில வேதம், சரீரத்தில் வேதம், தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம், குடும்ப வாழ்க்கையில் வேதம், வேலை வாழ்க்கையில் வேதம், உன்னுடைய ஊழியத்தில் வேதம். எத்தனை பேர் எங்களுக்கு புரிஞ்சது? நிறைய வசனம் இருக்குது. சொல்லுவதுக்கு டைமை கொஞ்சம் சுருக்கி என்ன பண்ணேன்? ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நல்ல வேதத்தை கற்றுருக்கு. மாதத்துக்கு இப்படி ஒரு சீசத்து கிளாஸு, ஒரு ஜாமக்கார கிளாஸு, ஒரு யுத்த வீரன் கிளாஸ்லாம் நடத்தி கொள்ள நல்லா வளர்ந்துடணும். நீங்கள் பாஸ்டர் ஐயாவுக்கு சொல்லி ஊக்குவிக்கணும். சத்தியத்தை அறிவதுக்கு தன் நேரத்தை என்ன செய்யணும்? ஒதுக்கணும். அப்போ தான் கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா கற்றுக்கொள்ள முடியறதுக்கு ரொம்ப கஷ்டம். புரியுங்களா? ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. புரியுங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தான் நேரத்தை என்ன பண்ணணும்? சத்தியத்தை கற்றுக்கொள்வதுக்கு உலகத்தில் எந்த விதமான காலேஜில் படித்தாலும் 3 லட்சம் 2 லட்சம் கட்டுறாங்க. ஆனால் சத்தியத்தை கட்டுறதுக்கு யாரும் கொடுப்பாங்களா? அது நீங்கள் இலவசமாக கொடுத்துட்டு போங்கன்றுவாங்க. அல்லையா? இலவசமாக நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். பெற்றுக்கொள்ளத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? டைமோடு வரணும். அல்லையா? ஐயா சொல்லுகிற நாட்கள்லாம் கீழ்ப்படிந்து சபையை கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும். இன்னும் இருக்கிற ஆத்மாலாம் கொண்டு வரணும். நிறைய சத்தியத்தை அறிவதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறது. புரியுங்களா? தனித்தனி சப்ஜெக்ட்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் நீங்களும் ஆயத்தமாவீங்க, நீங்களும் ஆவியில் நிலைத்திருப்பீங்க, நீங்களும் ஆவியில் விடுத்திருப்பீங்க, நீங்களும் வரிகளை போயிடுவீங்க. அல்லையா? உங்களோட ஒரு கூட்டமும் போவோம். இதெல்லாம் விட்டுட்டு சும்மா தேவையில்லாத கதைகள்லாம் கட்டுக்கதையெல்லாம் பேசிக்கணும் வருஷத்தை அப்படியே முடிச்சிட்டிங்கன்னா வேஸ்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும். ஒரு செடி வச்சா ஒரே நாளில் வளராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? வளரும். நம்முடைய இயேசு கூட பாரு, பிறந்து வளர்ந்தார். அல்லையா? ஒரு தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்துட்டு 30 வயசு வரைக்கும் என்ன பண்ண பொறுத்தது ஆலயத்தில் உட்காந்து காத்திருந்தார். அப்புறம் தான் ஊழியத்துக்கு வந்தார். அல்லையா? வளராமல் ஆண்டருக்காக எதையும் செய்ய முடியாது. நல்ல பயிற்சி எடுத்துக்கணும். ஜெபத்தில் வளரணும். உங்கள் டைம் என்ன பண்ணுங்கள், உட்காந்து சோத்திரம் பண்ணினே இருங்க. அப்புறம் ஜெபாவி ஊற்றுவார். நைட்டில் தூக்கம் வரணும் சொல்லி கட்டில் மேலே திரும்பி படுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லையா? எழுந்து முழங்கால் படிட்டு சோத்திரம் பண்ணால் தூக்கம் தானே ஓடியாரும். அல்லையா? தூக்கம் மாத்திரத்தை போட்டுக்கின்னு தூங்குனீங்கன்னா சீக்கிரம் மரணம் வந்துடும். அல்லையா? ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? விஷமாக இருக்குது. சிலங்க தெரியாது. ஒருத்தர் 4 மாத்திரை போட்டார், காலைல பார்த்து எழுந்துக்கவில்லை தூக்கத்துக்காக. அல்லையா? அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? தூக்கம் வரலன்னா பரவாயில்ல, சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஒரு 100 நாமங்களை சொல்லி சோத்திரம் பண்ணால் தூக்கத்தானே வருவா வராதா? வரும். குடும்பத்தில் கஷ்டம், கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணு. எதிர்த்து பேசாத யாரையுமே. கொஞ்ச நேரம் பொறுத்துரு. கணவர் தானே பேசினாரா? என் கணவர் தானே பேசினார், பரவாயில்ல, நான் அவருக்காக ஜெபம் பண்ணுறேன், நாளைக்கு அவர் நேசிப்பார். அல்லையா? பரவாயில்ல, என் மனைவி இவ்வளோ பேசி விட அமைதியாக இருந்தாங்களே, அப்போ சாந்தமில்ல, நல்லா நான் சாந்த குணமில்ல மனைவியாக மாறி இருக்கிறான்னு அவருக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எதிர்த்து பேசுறதுனால நம்மளால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது? புருஷனை அடக்கவும் முடியாது, அவங்கள கரெக்டாக என்ன பண்ண முடியாது? பொசிஷன் கொண்டு வர முடியாது. தேவன் கையில் ஒப்பு கொடுத்துடணும். புத்தி உள்ள மனைவி
தன் கணவரை குறித்து எதிர்த்து பேசாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கணவனை, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறேன், என் கணவனை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, அவரை சரி செய்யுங்கன்னு சொன்னால் ஆண்டவரே செய்து முடிச்சிடுவார். முடிப்பார முடிக்க மாட்டாரா? நீங்கள் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் முடிக்க முடியாது. அல்லேலூயா. அது அந்த காலம். இந்த காலத்தில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கர்த்தர்கிட்ட நீ ஒப்பு வைத்து உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? கர்த்தர்கிட்ட சொல்லணும். என் மனைவி இப்படிலாம் எதிர்த்து பேசுகிறாங்க, ஆண்டவர் என் மனைவிக்கு என்ன பண்ணுங்க, நல்ல ஆவியை தாங்க ஆண்டவரே, சாந்தமுள்ள ஆவியை தாங்க அவங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? 100 நாள் ஜெபம் பண்ணால் 101 நாள் ஊற்றுவார் ஜெப ஆவியை மனைவி மேலே. டக்குன்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்க? சாந்தம் வந்துடும், குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிடும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? கோவப்படுத்தாத நடத்தணும். பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும்? ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு புத்தியோடு பேசக்கூடிய புத்தி உள்ள ஆவியை தாங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணியா தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு புத்தி உள்ள ஆவியை தருவார். பிள்ளை அப்படியே என்ன பண்ணோம்? சொல்லுமா நான் ஆடியான்னு கேட்குறேன்னு சொல்கிற அளவுக்கு சாமுவேலை போல் வந்துடுவாங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. இப்படி தான் குட்டி குடும்பம் ஒரு பரலோக குடும்பமாக மாறுது. புரியுங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், நீ நான் சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்லாம் பேசியிருந்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கிடச்சிடும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் உங்களோடு பேசியிருந்தால் நீங்கள் ஒரு நிமிடம் சாட்சி கொடுக்கலாம். மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட வேதம் இதயத்தில் இருக்கும்போது நம்ம நடைகள் வந்து பிசகாதுன்ற காரியத்தை நான் உணர்ந்தேன். நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நான் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஃபெயிலியர் ஆகுது. என்னன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அடிக்கடி. தவறுலேயே போய் முடியுது, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லி. அது வந்து வேதம் நமக்குள்ளே இல்லாமல் நம்ம வந்து அந்த முடிவுகளுக்குள்ளே போகும்போது அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத குறித்து நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்புறம் என்னோடய கண்களுக்கு உடன்படிக்கை பண்ணணுன்றதை குறித்து ரொம்ப ஆழமாக ஆண்டவர் என்னோட பேசினார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பேதையை ஞானியாக்குகிறது. நிறைய காரியங்களில் நான் ரொம்ப பேதையாகவே இருப்பேன். அப்போ பேதையை எடுத்து ஆண்டவர் உயர்த்த முடியாது. இப்போ ஆண்டவரோட வேதம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளை ஞானியாக ஆண்டவர் மாற்றினாருன்ற விஷயத்த ஆண்டவர் தேவதாசர் மூலமாக இந்த நாளில் பேசுனதுக்கு ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்கள். தட்டுங்க அவங்களுக்காக. நான் ஜெபம் பண்ணுவேன், ஏதோ ஒரு அரை ஹவர் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன்னு கண்டி வேதம் வாசிக்கிறது அது எல்லாம் குறைவு தான். ஆனாலும் தேவதாச மூலிமா இன்றைக்கி பேசுனது ரொம்ப எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 39 வேத வசனத்தை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்க்கணுன்னு சொல்லி நான் வேத வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல எல்லாத்துலேயும் ஒரு குறைவாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சத்தியத்தை கேட்கும்போது ஆண்டவர் என்னோட பேசுனது தொடர்ந்து ஜப ஜீவியத்தில், வேதத்தை வாசிக்கிறதுல, ஆராயறதுல வந்து இன்னும் அதிகமாக வளரணுன்றதை வந்து ஆண்டவர் எனக்குள்ளே பேசினார். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தினம் வீட்டில் 1 மணி நேரம் ஜெபிப்போம். இரவில் 11 மணிலேருந்து 12 மணி வரை ஜெபம் பண்ணுவோம், சபையாரவும் கூடி. ஆனால் இருந்தாலும் வேதத்தில் வந்து ஒரு சில நாளைக்கு தான் வேதத்தை வாசிப்பேன். சில நாளைக்கு சில வேலை காரணத்தில் சில பிரச்சனையால் வேதத்தை சரியாக வாசிக்க முடியாது. அது கர்த்தர் இந்த நாளை உணர்த்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.